இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நரக வர்ணனைலாம் முடிஞ்சு போச்சு. தேவி நரகத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சாவித்திரி தேவி கேட்டால், அது தேவியை கும்பிடணும்ப்பா, எல்லாம் தேவி மூலப்பிரகிருதி தேவியை கும்பிட்டா தான் அந்த பாவங்கள்லாம் நீங்கும், பாவம் பண்ணாமல் இருக்கலாம், நரகத்துக்கு போக வேண்டிய தேவை கிடையாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு வரார். அப்போது அந்த தேவி எப்படி அவளோட குணாதிசயங்கள்லாம் கேட்குறா, அதெல்லாம் வர்ணிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் அந்த புருஷனும் அந்த பிரகிருதி ஆகப்பட்ட மூலப்பிரகிருதி தேவியும் வேறு இல்லாமல் அவருடைய சக்தியே தான் அவளே தான் அவள், ரெண்டு பேரும் ஒன்று கூட ஒன்று கலந்தவர்கள் தான் சொல்லி புருஷனோடு வர்ணனை பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த புருஷனை பற்றி சொல்லும்போது இங்கே ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னா, அந்த கோபால சுந்தரியாவே வர்ணிக்கிறார். கிருஷ்ணரை அந்த மாயையோடு சேர்ந்தபோது கோபால சுந்தரியாக வர்ணிக்கிறார். அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அப்படி அந்த கோபால சுந்தரியா எத்பயாத் அந்த பகவானுடைய அவருடைய பயத்தினாலேயே ஜெகதாம் தாத்தா பூமியை சிருஷ்டித்த பிரம்மா விதத்தே சிருஷ்டிமே வச்சா அவர் சிருஷ்டி பண்ணலைன்னா அவரோட சீட்டு காலி ஆகிடும் இல்லையா. அடுத்த நாளைக்கு அவர் பிரம்மா அந்த சீட்டில் இருக்க மாட்டார், அவரை தள்ளிவிட்டு வேற ஆளை உட்காத்திடுவார். அதனால பிரம்மா ஒழுங்காக சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார் அந்த பகவானுடைய பயத்தினால. கர்ம அனுசாராத் லிகிதம் கரோதி, அவாவா கர்மத்துக்கு அனுசரித்து கொண்டு அவர் அவளுடைய தலையெழுத்த எழுதுறார். யார்? பிரம்மா எழுதுறார். ஸோ அவாவா கர்மத்துப்படி அவளோட தலையெழுத்தை நியமிக்கிறார் பிரம்மா. சர்வ கர்மனாம் எல்லா கர்மத்தையும் அலசி ஆராய்ந்து இவனுக்கு இந்த பிறவி இந்த மாதிரி பிறக்கணும், இவன் இந்த ஜென்மத்தில் இதை அனுபவிக்கணும், சக்கலத்தையும் எழுதி அனுப்பிச்சுடுறார் பிரம்மா. தபசாம் பலதாத்தாச்சா, அவர் செய்கிற தபஸுக்கும் பலத்தை கொடுக்கிறார், ரிசல்ட் அதோட பலனை கொடுக்கிறார். கர்மனாம்ச யதாஜ்ஞயா, பிரம்மா அந்த பவர் யார் கொடுத்தா? நீ அந்த கர்மத்துக்கு பலனை கொடு, அவனுக்கு இந்த பிறவியை கொடுன்னு அந்த பலனை எவருடைய ஆக்ஞை? பகவானுடைய ஆக்ஞை, கோபாலன் அந்த கிருஷ்ணனுடைய ஆக்ஞையாலேயே அந்த பிரம்மா அதை செய்கிறார். कर्म अनुसारा लिखितं करोति सर्व कर्मणां तपसां फलदाता च कर्मणां च यत् आज्ञया. நல்லா கேட்கறது. विष्णु उपादाच सर्वेषां यद्भयात् पाति सन्ततं कालाग्निरुद्रः संहर्ता सर्वविश्वेषु यद्भयात् शिवः मृत्युञ्जयश्चैव ज्ञानिनां च गुरोः गुरुः. விஷ்ணுகு பார்த்தா எவருடைய பயத்தினால், எந்த கிருஷ்ணரோட பயத்தினால விஷ்ணு ரட்சிக்கக்கூடியவராக, ஏன்னா காக்கும் கடவுள் இல்லையா அவர். ஸோ அப்படி பண்ணுறாரோ அவரும் இவரோட பயத்தினால தான் காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எத்பயாத் பாத்தின ரட்சிக்கிறார், உலகங்களையெல்லாம் ரட்சிக்கிறார், சந்ததம் ஆல்வேஸ். ஸோ சிவக மிருத்யுஞ்சயக, சிவன் மிருத்யுஞ்சயன்னு சொல்லக்கூடிய அந்த சிவனாகப்பட்டவர் ஞானினாம் ச குரோஹோ குரு, அவர் ஞானிகளுக்கெல்லாம் குருக்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர். ஞானத்துக்கு அடையாளம் சிவன் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். ஸோ அப்படி ஞானிகளுடைய குருவாகப்பட்ட அவர் காலாக்னி ருத்ரக, அவர் எத்பயாத்னா எந்த பகவானுடைய பயத்தினால காலாக்னியாக ருத்ரனாக செயல்படுகிறார். சம்ஹர்த்தா, எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுடுறா இல்லையா, எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணுற மூர்த்தியாக அவர் இருக்காருன்னா அதுக்கும் இந்த பயம்தான் காரணம். மேலே நம்மளுக்கு ஒரு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இருக்கார், அந்த கிருஷ்ணருக்கு பயத்தோடு தான் சர்வ விஸ்வேஷு. ஸோ சர்வ விஸ்வேஷு சம்ஹர்த்தா, எல்லா பிரம்மாண்டங்களையும் அபகரிக்கக்கூடிய ருத்ரனாக அந்த சிவன் இருக்கிறார். விஷ்ணு கோபாதாச்ச சர்வேஷாம் யத்வயாத் பாதி சந்ததம் காலாக்னி ருத்ரஹ சம்ஹர்த்தா சர்வ விஸ்வேஷு யத்வயாத் சிவோ மிருத்யுஞ்சயश्चैव ஞானினாம் ச குருः. यज्ञानात् ज्ञानवान् अस्ति योगीशः ज्ञानविप्रमुः परमानन्दयुक्तश्च भक्तिवैराग्यसंयुतः यद्भयाद्वापि पवनः प्रवरः शीघ्रकामिनां तवनश्च प्रतपति यद्भयात् सन्ततं सति. யத்ஞானாத் எந்த பகவானை அறிந்ததால், ஞானவான் அஸ்தி யோகீஷக, யோகிகள்லாம் இருக்கா இல்லையா. ஸோ யோகிகள் அந்த பகவானை பற்றிய கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு அப்புறம்தான் யத்ஞானாத் அவருடைய ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அவள்லாம் ஞானவான்னு சொல்லப்படுகிறார்கள். யோகீஷர்கள்லாம் பகவானை தியானித்து ஒரு ஞானத்தை அடையிறாள்னா அது பகவானை பற்றி அந்த அனுபூதி நிலை அடைஞ்சதுக்கப்புறம் தான் அவள் ஞானம் வந்தது, ஞானவான்னு சொல்கிறோம். ஞானவித்து பிரபு, ஸோ ஞானத்தை அறிந்தவர்
பெரியவர்களாக பிரபுக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ ஞானவித்து பிரபுன்னு சொல்லும்போது பகவானையும் சொல்லலாம். ஸோ பகவானே ஞானம், அந்த ஞானத்தை அறிந்ததுனால இவர்களும் ஞானவான் ஆகிறார்கள். பரமானந்த தஷ அந்த அனுபூதி நிலை வந்தாலே பரமானந்தம் தான். யோகிகளுக்கெல்லாம் பரம ஆனந்தம். பக்தி வைராகிய சம்யுதக. ஸோ அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு பக்தி வைராகியம் அதெல்லாம் இருந்தால் தான் அனுபூதியாக கிடைக்கும். ஸோ பக்தி வைராகியத்தோடு கூடிய யோகிகள் அந்த பகவானை அறிந்ததால் அனுபூதியை அடைந்து ஆனந்தப்படுகிறார்கள். யத்பயாத் வாதி பவனக, அதாவது சீக்கிரகாமினாம் பிரவரக பவனகன்றார். சீக்கிரமாக எது வேகமாக செல்லுமோ அதில் நம்பர் 1 பிரவரகன்னா நம்பர் 1. ஸோ பவனக காற்று, காற்று தான் வேகமாக செல்லக்கூடியது. ஸோ யத்பயாத் வாதி அவரோட பயத்தினால பகவானோட பயத்தினால தான் இந்த வேகமாக இந்த காற்றாகப்பட்டு இது வீசுகிறது. தபனஷ்ட பிராத்தபதி, தபனகன்னு இது அக்னி, தபனகன்னு சொன்னால் சூரியன்னு சொல்லுவோம். ஸோ எது தபிக்க வைக்கிறதோ அது தபனக. ஏன்னா இங்கே வந்து தபனகாச்சா பிராத்தபத்தின்னு சொல்லும்போது சூரியனே எடுத்துக்கலாம். ஸோ சூரியன் வந்து பிராத்தபதி நன்றாக தபிக்கிறான், சூட கொடுக்கிறான்னா அது சூரியன், அது அவருடைய பயத்தினால பகவானுடைய பயத்தினால. எத்பயா சந்ததம் எவருடைய பயத்தால ஆல்வேஸ் நல்ல தபிக்கிற சூரியனாக இருக்கிறானோ. ஹே சதி, ஹே சாவித்ரி தெரிஞ்சுக்கோ. योगीशो ज्ञानविप्रभुः परमानन्दयुक्तश्च भक्तिवैराग्यसंयुतः यद्वयात्माति पवनः प्रवरक्षेत्रगामिनां तपनश्च प्रतपति यद्वया सन्ततं सति. यदा ज्ञया वर्षति इन्द्रः मृत्युः चरति चन्दुषु यदा ज्ञया दहेत् भग्निः जलमेवं शशीतलं दिशो रक्षन्ति दिग्बालाः महाभीताः यदाज्ञया भ्रमन्ति राशिचक्राणि ग्रहाश्च यद्भयेन च. ஸோ எல்லாமே உலகமே சுழறது பகவானுடைய ஆக்ஞையினாலையும் பகவானுடைய பயத்தாலும் தான் சொல்கிறாருங்க. எதாக்ஞா வருஷதி இந்திரக, இந்திரன் தான் மழையை தரணும். ஸோ மழை கடவுள். அதனால் இந்திரன் வந்து பகவானுடைய கட்டளையால் ஆக்ஞையா அந்த கட்டளையால் தான் மழையை தரான். மிருத்யுஷரதி ஜந்துஷு, மிருத்யு மரணம் ஏற்படுறது பகவானுடைய அந்த பயத்தினால்தான். அந்த மிருத்யு ஆகப்பட்ட யமன் இவன் வந்து மிருத்யு, காலன், யமன், அந்தகன் இப்படி பிரிவெல்லாம் அவளோட டியூட்டி. அவள் அந்தந்த நேரத்துக்கு வருவான். முதல்ல காலன் வருவன். காலன் வந்து ஒரு காலம் முடிய போகிறதுங்கும் போது அவனுக்கு ஜுரமாகவோ கீழே விழுறதோ எல்லாம் அந்த காலன் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு கேட்டகரியில் வராவா. ஸோ அந்த மிருத்யு ஆகப்பட்டவன் இந்த உலகத்தில் ஜந்துக்கள்கிட்ட போய் சேர்றான்னு சொன்னால் அதுக்கு காரணம் பகவானுடைய கட்டளை. எதாக்ஞா தகேத் வன்னிகி, வன்னிகி அக்னி, அக்னி வந்து எரிக்கிற காரணம் பகவானுடைய ஆக்ஞையினால. ஜலம் ஏவம் சூஷீதலம், நல்ல குளிர்ந்த தன்மையோடு ஜலம் இருக்கிறது என்றால் அதுவும் பகவானுடைய காரணமே. மகாபீதாக எது ஆக்ஞையா பயந்து போன பகவானுடைய பயந்து போய் பகவானுடைய ஆக்ஞையினாலே திசக ரட்சந்தி திக்பாலாக, திக்பாலர்கள்னு லோகபாலர்கள் 8 திசைகளுக்குள்ள அதிபதிகள், அவர்கள் எல்லாம் திசைகளை காக்கிறார்கள் பகவானுடைய பயத்தினால தான். ராசி சக்கராணி, ராசி சக்கரங்கள்னு ஒரு ராசியிலையும் இருக்க 12 ராசிகள் இருக்க. ஸோ அந்த ராசி சக்கரத்துலலாம் அந்த கிரகங்கள் எல்லாம் சுற்றிட்டு வருது. ஸோ அந்த கிரகங்கள் சுற்றுறது எல்லாம் அந்த ராசி சக்கரங்களை சுற்றுற காரணமும் எத்பயேன பிரமந்தி, எந்த பகவானுடைய பயத்தினால அவர்கள் இப்படி சுழன்று கொண்டிருக்கிறார்களோ அதுக்கும் பகவான் தான் காரணம். यद्याज्ञया पश्यति इन्द्रो मृत्युश्चरति चतुषु यद्याज्ञया दहेत् भग्निः जलमेवं सुशीतलं दिशो रक्षन्ति दिग्बालाः महापीठा यदाज्ञया भ्रमन्ति राशिचक्राणि ग्रहा च यद्वयेन च. भयात् फलन्ति वृक्षाः च पुष्यन्ति अपि च यद्भयात् यद् आज्ञातु पुरस्कृत्य कालकाले हरेत् भयात् तथा जलस्थलस्ताश्च न जीवन्ति यद् आज्ञया अकालेन अहरेत् वित्तं रणेषु विषमेषु च. ஓகே.
ஸோ பயாத் ஃபலந்தி விருட்சாக, பகவானுடைய பயத்தினால விருட்சங்கள் எல்லாம் கூட பழத்தை தர காரணமே பகவானுடைய பயம். அதாவது அந்தந்த காரியத்தில் நிலை பெற்று நிற்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பகவான் அதை அந்த இடத்துல விடுவர். இல்லாட்டனா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும். ஸோ அதனால் விருட்சங்களும் பழங்களை கொடுக்க காரணம் பகவான். புஷ்யந்தி அபிச்ச யத்பயாத், புஷ்யந்தன்னு அது புஷ்பங்கள் எல்லாம் தருது, நல்ல புஷ்டியாக இருக்கிறது, புஷ்பங்களை தருது, இலை தருது, எல்லாமே அது பகவானுடைய பயத்தினால தான். யதாஜ்ஞாம் து புரஸ்கிருத்திய, எவருடைய ஆக்ஞையை முன்னிட்டு கொண்டு காலக காலே ஹரேத் பயாத், சம்ஹாரம் பண்ணுறது காலமாகப்பட்டது, கடைசியில் சம்ஹார காலம் வருது, அது பகவானுடைய ஆக்ஞையினால தான் நடக்கிறது. ததா ஜலஸ்தலஸ்தாச்ச, ஜலத்தில் இருக்கக்கூடியவைகளும் ஸ்தலம் பூமியில் இருக்கக்கூடியவைகளும் யதாஜ்ஞாய ந ஜீவந்தி, பகவான் வேண்டாம் முடிவு கட்டிடணும்னு நினச்சா அவளால் உயிரோடு இருக்க முடியாது. பூமியில் இருக்கிறதாலும் சரி தண்ணியில் இருக்கிறதாலும் சரி யாரும் பகவானுடைய ஆக்ஞை இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. यद अकाले न अहरेत विद्धम ரணேஷு விஷமேஷு ச, அதான் ரணம்னா போர். ஸோ பயங்கரமான போர், விஷமமான போர்னது சமமான போர் இல்லை, உயர்வு தாழ்வோடு இருக்கக்கூடிய போர், ஒருத்தன் பலசாலி ஒருத்தன் வீக்கு, அந்த மாதிரிப்பட்ட போரில் அகாலேன, அதாவது யாரும் அந்த காலம் வரல, இவன் வந்து ரொம்ப சாமானியன், இவனை சட்டுன கொல்லலான்னு இந்த பெரிய பலசாலி நினச்சா நடக்காது. ஏன்னா அவனுக்கு காலம் வரலை, காலம் வரலை அவனுக்கு, அவன் சாகர காலம் வராட்டானா விஷமமான போரில் கூட, விஷமமான போர்னா சமமான போர் இல்லை. இப்போ முஷ்டிகா சாணுவர் கிருஷ்ணர் கூட சண்டை போடுறோச்சு, கிருஷ்ணர் பலராமன் சண்டை போடுறச்சு, விஷமமான ரணம் அது. ஏன்னா இதுகள் குழந்தைகள், அவள் பெரிய மல்ல யுத்தர்கள். அப்போ எல்லாரும் என்ன சொன்னா, இது ரொம்ப அசமமான போர், சமமான போர் இல்லை, எப்படி வா போரிடலாம் கேட்டுருந்தா. ஆனால் பகவான் என்ன பண்ணார், அவள் 2 பேரும் முடிச்சு விட்டார். அதனால அகாலத்தில், காலமில்லாத காலத்தில் அவளுடைய அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஆகறது, அந்த காலமாகப்பட்டது முடிவுக்கு கொண்டு வராது. ஏன்னா எல்லாம் பகவான் தான் ஆட்டுவிக்கிறார் மேலிருந்து. பயாத் ஃபலந்தி விருக்ஷாஹ புஷ்யந்தி அபி ச யத்பயாத் யதாஜ்ஞாம் து புரஸ்வித்ய காலே காலே काले हरेत बयात् तदा जलस्थलस्ताच्च न जीवन्ति यत् आज्ञया अकालेन अहरेत् विद्धं रणेषु विषमेषु च. न ஆகரேத், அகரேத்தில் ஆகரேத்துன்னு படிங்க. ஓகே. அப்புறம் வித்தம்னா இது போரில் முட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள், வித்தம்னா இது போரில் தே ஆர் டூயிங் த போர், அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதை. அது வந்து तत्ते वायुः तोयराशिं तोयं कूर्मं तदाज्ञया कूर्मः अनन्तं सा च क्षोणीं समुद्रान् सा च पर्वतान् सर्वाचैव क्षमारूपा नानारत्नं पिबर्तिया यतः सर्वाणि भूतानि स्पीयन्ते हन्ति तत्र हि. வாயுகு தத்தே தோயராசிம், வாயுகு என்னது, தத்தே வாயுகு தோயராசிம் தோயம், அதாவது வாயு வந்து தன்னுடைய அந்த வாயுங்கிற அந்த வீசக்கூடிய நிலைமை, அதை தத்தே அதை தரிக்கிறது, எல்லாம் பகவானுடைய பயத்தினால அந்த வாயு வீசுறது, தென்றல் வீசுறது. தோயராசிம் தோயம், தண்ணி கூட்டம் வந்து தண்ணியை தரிக்கிறது, எல்லாமே அந்த பகவான் நினச்சாதான் நடக்கும், இல்லாட்டா தண்ணியே இருக்காது, ட்ரை ஆகிடும். கூர்மம் ததாக்ஞையா. ஸோ கூர்மம் சொன்னான்னா இது கூர்மம், எப்போவுமே பூமியை வந்து கூர்மமாக தான் பார்க்குறோம் நம்ம, எல்லாமே விளக்கில் கூட அடியில் பார்த்தா கூர்மம் ஒரு ஆமையை வச்சுருப்பான். ஸோ கூர்ம ரூபத்தில் தானே பகவான், கூர்மாவதாரத்தில் தானே எல்லாத்தையும் தாங்கினார் அவர். ஸோ கூர்மம் தது ஆக்ஞையா, ஸோ கூர்மமா வடிவத்தில் எல்லாத்தையும் தாங்கிறது. சாச்சானா இங்கே பூமி அடுத்த லைனில் வருது. ஸோ பூமி கூர்மாவதாரம் எடுத்து தன்கிட்ட எல்லாத்தையும் தரிக்கிறது. வாயு தத்தே தோயராசிம் தத்தே அப்படின்னு எடுத்துக்கணும், தோயம் தத்தே. அப்போ எல்லாத்தையும் தண்ணி எல்லாத்தையும் தனக்குள்ளே தாங்குறாள் பூமி. கூர்மக அனந்தம் சச்ச சோனி, சோனி அந்த சோனி. ஸோ அந்த அனந்தம் சொன்னால் அனந்தன் அது நாகன், இந்த அடியில் இருக்காரு. இந்த பூமியே யார் தாங்குறான்னு பார்த்தா அனந்தனாக ஆதிசேஷன் அந்த எல்லாத்தையும் தாங்குகிற பூமியை அவர் தாங்கின்னு இருக்கார் உட்காந்து. கூர்மக அனந்தம்,
கூர்ம வடிவாகப்பட்ட அந்த பூமியை அனந்தம் தத்தேன்னு எடுத்துக்கணுங்க. அனந்தனாகப்பட்ட அந்த ஆதிசேஷன் தாங்கிறான். சச்ச சோனின பூமி, சமுத்திரான் சாச்ச பர்வதான். ஸோ அந்த சமுத்திரங்கள், பர்வதங்கள், பூமி எல்லாம் நிறைந்ததை அடியிலிருந்து தாங்கக்கூடியது ஆதிசேஷன். தத்தே வாயுஸ்தோய ராஷி சோயம் கூர்மம் தத் ஆக்ஞயா கூர்மோ அனந்தம் சச்ச ஷோணி சமுத்ரான் சாச்ச பர்வதான் சர்வா சைவ ஷமாரூபா நானாரத்னம் விவர்த்தியா யதः சர்வாணி பூதானி ஸ்ரீயந்தே ஹந்தி தத்ரஹி. ஓ, அது நான் சொல்லலை இல்லையா? ஓகே ஓகே. சர்வா சைவ க்ஷமாரூபா நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ யா சர்வா ஏவ க்ஷமாரூபா, யான்னு எந்த பூமி முழுவதும் க்ஷமை பொறுமையோட பூஷணமாக இருக்கா. தேவினாலே பொறுமை இல்லையா? பூமி க்ஷமாரூபா பொறுமையோட ரூபமாக, நானாரத்னம் அவகிட்ட எல்லா ரத்னமும் நிறைஞ்சிருக்கு. ஸோ பூமியில் தானே எல்லாமே இருக்குது. வசுதானே பேர் அவளுக்கு. வசுதானது வசு, சொத்தை கொடுக்கக்கூடியவள் வசுதா. ஸோ அதனால் தரிக்கக்கூடியவள், தாங்கிறது 4வது தரிக்கக்கூடியவள். ஸோ அந்த சொத்தையெல்லாம் தரிக்கிற நானாரத்னம் விபர்த்தி அந்த பூமி. எதகா சர்வாணி பூதானி, அந்த பூமி இருக்கிறதுனால தான் பூதங்கள்லாம் இருக்க முடியுது. இல்லாட்டா முதல்ல சுவாயம்புமனோட பிள்ளை சுவாயம்புமன் வந்து க்ரியேட் பண்ணணும்னு பார்க்குறாரு, பூமியே காணும். ஸோ பூமியில்ற அவர் எப்படி கிரியேஷன் பண்ணுறதுன்னு கேட்குறாரு இல்லையா? அதனால பூமி எல்லா பூதங்களையும் தாங்கிறது. ஸ்தீயந்தே ஹந்தி தத்ரஹி, எல்லா பூதங்களும் இங்கேயே பிறக்கின்றன, இங்கேயே வாழ்கின்றன. ஸ்தீயந்தின்னு ஸ்திரமாக இருக்கின்றன. ஹந்தி எல்லாம் செத்தும் போகிறது. எல்லாம் பூமியில் தான் எல்லாம் ஆரம்பித்து முடியறதெல்லாம் இந்த பூமியில் தான். அவளே பொறுமையோடு மூர்த்தி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காளா இல்லையா? இந்திராயுஷ்சைவ इन्द्र आयुश्चैव दिव्यानां युगानाम् एकसप्ततिः अष्टाविंशे शक्रपादे ब्रह्मणश्च दिवानिशम् एवं 30 दिनैः मासः द्वाभ्याम् आभ्यां ऋतुस्मृतः ऋतुभिः षड्भिः एव अब्दं ब्रह्मणः वै वयस्मृतम्. ஸோ திவ்யானாம் இந்திராயுகு சைவ, தேவர்கள், திவ்யானம்னா தேவர்கள், திவினா தேவலோகம், திவ்யானாம்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள். இந்திராயுஷ இந்திரனுடைய ஆயுசும், யுகானாம் ஏகசப்ததிகி, ஏகசப்ததினா 71, யுகானா 71 சதுர்யுகம் வந்து யாருக்கு? இந்திரனுடைய ஆயுசு. அதாவது 14 இந்திரர்கள் வரல. அவன் ஒரு யுகத்தை ஒரு மனுக்கும் ஒரு இந்திரன், அப்படி 14 மனுக்களுக்கு 14 இந்திரர்கள். ஸோ ஆளுக்கு 71 சதுர்யுகம்னு 14 மனுக்கள் சேர்ந்து ஒரு பிரம்மாவோட ஒரு டேன்னு எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அப்படி 71 சதுர்யுகம் ஒரு இந்திரனுடைய ஆயுள். அஷ்டாவிம்சே சக்கரபாத்தே, 28வது இந்திரன் முடியும் பொழுது, அப்போது 14 மனுக்கள் சொல்லும்போது 14 மணி டே டைம், அதே மாதிரி நைட் டைம் இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 14 மனுக்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது 28 இந்திரனோட பீரியட் ஆகிடுது. அந்த ராத்திரி தூங்கும்போது அங்கே அவளுக்கு ஒரு இந்திரனோடு சேர்ந்து தூங்கிட்டு போனார். ஸோ 28 இந்திரன்கள் முடியும் பொழுது சக்கரபாத்தே, சக்கரன்னா இந்திரன், பார்த்தேன்னா முடிவு. அப்போ 28வது இந்திரன் முடியும் போது பிரம்மணஷ்ட திவானிஷம், பிரம்மாவோட ஒரு டே. அதான் பார்க்குறோம் நம்ம. 14 days மனுக்களை வச்சுட்டு அவர் வேலை பார்க்குறார். அவர் தூங்கும்போது 14 மனுக்களும் தூங்கிடுவா. அப்படி மொத்தம் 28 மனுவோட பீரியடு. அந்த பீரியடு வந்து பிரம்மாவுக்கு ஒரே ஒரு நாள். ஸோ 1000 சதுர்யுகம் ஒரு டே, 1000 சதுர்யுகம் ஒரு நைட்டு. அப்படி 2000 சதுர்யுகம் ஒரு பிரம்மாவுக்கு டே அண்ட் நைட்டாக சேரும்போது திவானிஷம். ஏவம் 30 தினைஹி மாசக, அது இது போல் இது மாதிரி தான் 30 தினங்கள் சேர்ந்தது ஒரு மாதம் என்று சொல்லப்படுகிறது. துவாபியாம் ஆபியாம், ஆபியாம்னா இவைகளோடு 2 மாதங்கள், ஆபியாம்னா மாதம், இந்த 2 மாதங்கள் சேர்ந்தால் அது ஒரு ருத்து என்று சொல்லப்படுகிறது. ருத்து 6 ருத்துக்கள் இருக்குல்ல ஒரு வருஷத்துக்கு, ஒரு ருத்துக்கு 2 மாதம். இப்படி ஸ்மிருதாக இப்படி சொல்கிறது, ஸ்மிருதிகள்லாம் இப்படி தான் சொல்கிறது. ருத்துபிகி ஷட்பிகி 6 ருத்துக்கள் சேர்ந்தால் அப்தம், அப்தம் சொன்னால் ஒரு வருஷம். பிரம்மணக வை வயக ஸ்மிருதம், இப்படி ஒரு இயர் மாதிரி ஒரு 100 வயசு சதம் ஸ்மிருதம்னு வந்திருக்கோம். நாங்கள் சதத்தை காணோம். ஸோ ஒரு வருஷமாக பிரம்மாவுக்கு ஷட்பிகே ஒரு வருஷம் இந்த மாதிரி சொல்கிறோம். இதை மாதிரி 100 வருஷங்கள் பிரம்மாவுடைய வயசு. இந்திராயுஷ்சைவ திவ்யானாம் யுகானாமேக சப்ததிஹி அஷ்டாவிம்சே சக்ரபாதே
ब्रह्मणश्च दिवानिशम् एवं त्रिक्षर्दिनैर्मासः वाप्याम् आप्यां ऋतुस्कृतः ऋतुभिः एव अब्धम् ब्रह्मणो वै वयस्कृतम् ब्रह्मणश्च निपाते च चक्षुः उन्मीलनं हरेः चक्षुः उन्मीलने तस्य लयं प्राकृतिकं विदुः प्रलये प्राकृते सर्वे देवाश्च चराचराः लीला दाता विदाता च श्रीकृष्ण नाभि पंकजे. ஸோ பிரம்மணச்ச நிபாத்தம்னாலே விழறதுன்னு அர்த்தம். அவர் போயிட்டார், அவர் போயிட்டார், பிரம்மாவுக்கு முடிவு ஏற்பட்டுடுது. ஸோ அது என்னென்னா ஹரேகே உன்மீலனம் சச்சுகு உன்மீலனம். ஹரி வந்து பகவான் அப்படி கண்ணை திறந்தா பிரம்மாவுக்கு ஒரு அவ்வளோதான், அவரோட ஆயுசு அவ்வளோதான். அவர் அடுத்த செகண்ட் கண்ணை மூடிட்டாருன்னா பிரம்மாவோட ஆயுசு முடிஞ்சுது. அப்போது ஹரியோடு ஒரு உன்மீலனம், கண்ணை திறப்பது என்பது ஒரு பிரம்மாவோட உன்மீலனம். ஸோ உன்மீலனம் பிரம்மாவோட டே நடந்துட்டு இருக்கும். பகவான் கண்ணை மூடுற வச்சா பிரம்மா வந்து போயிடுவார். 100 வயசு பிரம்மாவுக்கு முடிஞ்சு போயிடும். அந்த அளவு டைம் கேப் இருக்குது. ஸோ சச்சுகு திருப்பி நிமீலனே தஸ்ய லயம். நிமீலனங்கிறதுக்கு திருப்பி எனக்கு உன்மீலனேன்னு இருக்குது. உங்களுக்கு எப்படிப்பா இருக்குது? மூடின உடனே தஸ்ய லயம். ஸோ பிரம்மாவோட முடிவு ஏற்படும். ஸோ கண்ணை திறந்தா பிரம்மாவோட 100 வருஷம், கண்ணை மூடினானா பிரம்மாவோட முடிவை ஏற்பட்டுடுறது. பிராகிருத்திகம் விதுகு, உடனே அது பிராகிருத்திக லயம்னு என்று அறிந்துகொள். பிரம்மாவோட 100 வயசு முடிஞ்ச உடனே அந்த லயத்துக்கு பேர் பிரளயம். லயம்னா பிரளயம். அந்த பிரளயத்துக்கு பேரே பிராகிருத்திக பிரளயம். பிராகிருத்திக பிரளயத்தில் 27 14 சகல பிரம்மாண்டங்கள் எல்லாமே போயிடும் இல்லையா? அது பிரம்மாவுடைய முடிவு, பிராகிருத்திக பிரளயம் என்று பெயர். பிரளயே பிராகிருத்தை அது படிச்சுட்டு இல்லையா? ஸோ பிராகிருத பிரளயம் வரும்போது சர்வே தேவாதியாஷ்ட சராச்சராக, அண்ட சராச்சரங்கள் தேவர்கள் எல்லாருமே லீனா தாத்தா விதாத்தாச்ச, அதாவது எல்லாரையும் படைக்கக்கூடிய அந்த பிரம்மாவும் ஸ்ரீகிருஷ்ணனா பங்கஜே லீனாகா, ஸ்ரீகிருஷ்ணோட பயத்தில் போய் உட்காந்துடுவார். பிரம்மா என்ன பண்ணுவார்? எல்லா உலகத்தையும் தன்னுள்ள எடுத்துடுவார். அவர் எடுத்துட்டு எல்லா உலகத்தையும் தன் வயத்தில் எடுத்துட்டு அவர் கிருஷ்ணோட வயத்தில் போய் படுத்துடுவார்னு அர்த்தம். லீனா நாபி பங்கஜே, கிருஷ்ணனுடைய நாபி பங்கஜத்தில் போய் படுத்துக் கொள்வார்கள். ஆமாம், நிமீலனேன்னு தான் படிக்கணும். சச்சு நிமீலனே தஸ்ய லயம். ஆமாம். ब्रह्मणश्च निपाते च चक्षुः उन्मीलनं हरेः चक्षुः निमीलने तस्य लयं प्राकृतिकं विदुः प्रलये प्राकृते सर्वे देवाद्याश्च चराचराः लीला दाता विदाता च श्रीकृष्णनाभि पंकजे. विष्णुः क्षीरोदशायी च वैकुण्ठे यः चतुर्भुजः मिलिता वामपार्श्वे च कृष्णस्य परमात्मनः यस्य ज्ञाने शिवः लीनः ज्ञान अधीशः सनातनः दुर्गायां विष्णुमायायां विलीनाः सर्वशक्तयः. சதுர்புஜக விஷ்ணுஹு, சதுர்புஜ 4 கைகளோடு இருக்கார் இல்லையா அந்த வைகுண்டத்தில். வைகுண்டே க்ஷீரோதசாயி, பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 4 கைக்குள்ளே உள்ள அந்த விஷ்ணுவாகப்பட்டவர். விலீனா வாமபாஸ்வேச்ச கிருஷ்ணஸ்ய, பரமாத்மா கிருஷ்ணருடைய அவர் என்ன பண்ணிடுவார்? லெஃப்ட் சைடில் வந்து அவர் லயமாயிடுவார். அவற்றை தானே உண்டானார், லெஃப்ட் சைட்லேருந்து வந்தார். அதே லெஃப்ட் சைடில் அவர் லீனமாயிடுவார். எல்லாம் அந்த பிராகிருத பிரளயத்தில் எல்லாம் அவாவா பழைய இடத்துக்கு போய் உட்காந்துடுவான். ஸோ அந்த விஷ்ணுவும் சதுர்புஜ விஷ்ணுவும் அந்த நாராயணன் சொல்லக்கூடியவரும் பகவானுடைய கிருஷ்ணனுடைய இடது சைடில் போய் லயமாகி விடுவார். அப்புறம் ஞான அதீஷக சிவக. ஸோ ஞான அதீஷன், ஞானத்துக்கெல்லாம் தலைவராகக்கூடிய சிவன். சிவக எஸ்ய ஞானே லீனக, அவ்வளோதான். சனாதனமாகப்பட்ட அந்த பிரம்மா, அந்த கிருஷ்ணருடைய ஞானத்தில் அவர் லயமாயிடுவார். ஸோ ஞான வடிவாக வெளிவந்த அந்த ஞானமூர்த்தியான சிவனும் அந்த கோலோகத்தில் போய் அவர் அந்த ஞானத்திலேயே கிருஷ்ணோட ஞானத்தில் லயமாயிடுவார். விஷ்ணு மாயாயாம் துர்காயாம், விஷ்ணு மாயை என்று சொல்லக்கூடிய அந்த துர்கா, மூல பிரகிருதி தேவி துர்கா, அந்த துர்காவிடத்தில் போய் சர்வசக்தியாக விலீனாக. விஷ்ணுக்கு ஒரு சக்தி இருக்கா, பிரம்மாவுக்கு ஒரு சக்தி இருக்கா, சரஸ்வதிங்கிற பேரில் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தியை கொடுக்குறார் இல்லையா பகவான். அந்த சக்திகள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக போய் மூல பிரகிருதி தேவியால் துர்கா கிட்ட போய் எல்லாம் அது அந்த நாராயணனுடைய மாயை என்று சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு மாயையாகப்பட்ட துர்கையில் போய் லயமாகி விடுகின்றன. विष्णुः
साक्षायी च वैकुण्ठे यः चतुर्भुजः विलीना वामपार्श्वे च कृष्णस्य परमात्मनः यस्य ज्ञाने शिवः लीनः यस्य ज्ञाने शिवः लीनः ज्ञान अधीश सनातनः दुर्गायां विष्णुमायायां विलीना सर्वशक्तयः सा च कृष्णस्य बुद्धौ च बुद्धि अधिष्ठातृदेवता नारायण अंशः स्कन्दश्च लीनः वक्षसि तस्य च श्रीकृष्ण अंशश्च तद्बाहौ देव अधीशः गणेश्वरः पद्मा अंशाश्चैव पद्मायां सारादायां च सुब्रते புத்தி அதிஷ்டாத்ரு தேவதா, புத்திக்கெல்லாம் அதிஷ்டான தேவதையாகப்பட்ட அந்த துர்கா என்று சொல்லக்கூடிய விஷ்ணு மாயை, விஷ்ணுடைய மாயா சக்தியாக இருக்கக்கூடிய அந்த துர்கா அல்லது புத்திக்கு அதிஷ்டான தேவதையாகப்பட்ட அந்த தேவி கிருஷ்ணசிய புத்தௌ சா, அந்த கிருஷ்ணனுடைய புத்தியில் போய் அவள் லயமாயிடுறான். ஸோ ஞானத்தில் லயமாக எடுத்து அந்த விஷ்ணுமாயா அல்லது துர்கா என்று சொல்லக்கூடிய அந்த புத்தி தத்துவமாகப்பட்டது பகவானுடைய புத்தி தத்துவத்தில் போய் அடங்கி விடுகிறது. சாச்சா அவளும் அப்படின்னு அர்த்தம். நாராயண அம்சகா ஸ்கந்தஷா, நாராயணுடைய அம்சமாக வந்த ஸ்கந்தன் முருகன் வட்சசி தஸ்ய லீனகச்சா, கிருஷ்ணனுடைய நெஞ்சில் போய் அவரும் உறைந்து விடுகிறார், அவரும் அங்கே லயமாயிடுறார். தேவ அதீஷக கணேஸ்வரக, தேவர்களுக்கெல்லாம் அதீஸ்வரனான கணேஸ்வர பிள்ளையார் அவரும் ஸ்ரீகிருஷ்ண அம்சக, அவரும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அம்சமாக வந்தவர் தான் அந்த கணேசனும், அவரும் தத் பாகௌ அவருடைய கைகளில் போய் லயமாயிடுறார். பிள்ளையார் பகவானுடைய கிருஷ்ணனுடைய கைகளை போய் லயமாடுறார். பத்ம அம்சாகாச்ச, அதாவது பத்மா அம்சாகா, பத்மாங்கிறது லக்ஷ்மி, லக்ஷ்மியுடைய அம்சமாக தோன்றிய தேவிகள் எல்லாருமே பத்மாவில் போய் லயமாடுவான். முதல்ல பத்மாட்டிருந்து லக்ஷ்மிகிட்டேருந்து வரக்கூடிய தேவிகள் எல்லாம் அந்த பத்மாட்ட போய் முதல்ல லயமாவா, அந்த பத்மா என்ன பண்ணுவாள், ராதாட்ட போய் லயமாயிடுவாள். ஸோ இந்த லக்ஷ்மி, இந்த மூலப்பிரகிருதி தேவிகள் 5 பேர், அவெல்லாம் ராதாவை முக்கியமாக கொண்ட மூலப்பிரகிருதி தேவி தான் ராதா. இருந்தாலும் ராதா தான் முதல்ல வந்தா, கிருஷ்ணனுடைய ஒரு ஹாஃபாக வந்தவள் ராதை. அதனால மூலப்பிரகிருதி தேவிகளில் ஒன்றாக ராதாவை சொன்னாலும் எல்லா தேவதைகளும் இந்த சாவித்திரியோ சரஸ்வதியோ இல்லை பார்வதியோ எல்லாருமே அந்த ராதாவில் போய் தான் ஒடுங்கணும். அதனால பத்மாவிடமிருந்து வந்த தேவிகள் எல்லாம், இந்த இவள் கங்கையெல்லாம் அந்த வராளே, துளசி தேவியெல்லாம் வராளே, அவளை பத்மாவோட அம்சமாக வந்த தேவதைகள் எல்லாருமே அந்த பத்மாட்ட இனிமேல் பின்னாடி படிக்க போகிறோம், நம்ம ஷஷ்டி தேவியெல்லாம் வருவா. ஸோ அந்த தேவிகள்லாம் பத்மாட்ட போய் லயமாகி, அந்த லக்ஷ்மிகிட்ட லயமாகி, அந்த லக்ஷ்மி போய் ராதாட்ட போய் லயமாயிடுவா. இப்படி பிராகிருத்திக லயத்தை இங்கே சொல்கிறாருங்க. श्रीकृष्ण अंशश्च तद्बाहौ இல்லை சாச்ச कृष्णस्य बुद्धौ च अधिष्ठातृदेवता नारायण अंशः स्कन्दश्च लीनः वक्षसि तस्य च श्रीकृष्ण अंशश्च तद्बाहौ देव अधीशः गणेश्वरः पद्म अंशाः च एव पद्मायां सारादायां च सुव्रते. பத்மா அம்சாக, பத்மா தானே லேடி, பத்மான்னு சொன்னா தாமரை நாயுடும், பத்மான்னு சொன்னா லக்ஷ்மி. कृष्ण प्राण अधिदेवी सा तस्य प्राणेषु संस्थिता सावित्री च सरस्वत्यां वेदाः शास्त्राणि यानि च स्थिता वाणी च जिह्वायां यस्य च परमात्मनः. அடுத்த 2 லைன் படிச்சுங்க. लोकस्य च गोपाश्च विलीनाः तस्य लोमसु तत्प्राणेषु च सर्वेषां प्राणावाता हुताशनाः. கோபியக சாப்பி தஸ்யாம், அந்த கோபிகைகள்லாம் வந்தா இல்லையா, நிறைய கோபிகள்லாம் ராதா கிரியேட் பண்ணி விட்டான். கோலோகத்தில் வந்தோடனே தான் தனியாக இருக்க வேண்டான்ட்டு ராதாவோட கிரியேஷனில் நிறைய கோபிகைகள் வந்தா இல்லையா கோலோகத்தில், அவர்கள்லாம் அந்த ராதாட்ட போய் லயமாயிடுவா. இப்போ அப்புறம் சர்வாஷ்ட தேவயோஷிதங்க, அது மாதிரி தேவ பெண்மணிகள் எல்லாருமே மொத்தமாக கடைசியில் ராதேட்ட லயமாயிடுவா. கிருஷ்ண பிராண அதிதேவி, கிருஷ்ணனுடைய பிராண தேவி இல்லையா, அவள் முதல்ல கிருஷ்ணர் தோற்றுவித்தவர் இல்லையா. ஸோ அவளுடைய அந்த பிராணனை போன்ற அந்த தேவி ஆகப்பட்ட ராதா சா தஸ்ய பிராணேஷு
சம்ஸ்திதா, இந்த பகவானுடைய பிராணில் போய் ஸ்திரமாக அங்கே உட்காந்துடுவாள். ஸோ அவருடைய பிராணன்களில் பிரதிஷ்டாபமாகி அங்கே பிரதிஷ்டையாகி அவருடைய பிராணனில் கலந்து விடுவாள் ராதை. அதே மாதிரி வேதாக சாஸ்திராணி யானிச்சா, வேதங்கள் கிரியேட் ஆச்சு, சாஸ்திரங்கள் வந்தது, அவை எல்லாம் சரஸ்வத்தியாம் சாவித்ரிச்சா, சாவித்ரின்னு இந்த காயத்ரி அந்த மந்திரம் எல்லாமே சரஸ்வதியிட்ட போய் ஒடுங்கிடும். ஸோ வேதம் எல்லாமே படிப்போடு சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் சரஸ்வதி ஆகப்பட்ட மூலப்பிரகிருதி தேவிகிட்ட போய் சரஸ்வதியிட்ட போய் முதல்ல போய் சேரும். அப்புறம் எஸ்யச்ச பரமாத்மனக, ஸோ பரமாத்மாவுடைய அந்த தேவியாகப்பட்டவள் பரமாத்மாவுடைய ஜிஹ்வாயாம் அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கா. அவருடைய வாயிலிருந்து தான் சரஸ்வதி தேவி கிரியேட் ஆகிருக்கா. அதனால ஸ்திதாவாணிச்ச, அங்கே போய் அந்த சரஸ்வதி தேவி ஐக்கியமாயிடுவாள். பகவானுடைய வாயிலிருந்து வந்த சரஸ்வதி தேவி பகவானுடைய வாயில் போய் உட்காந்துடுவா. இது எல்லா வேதங்கள் இதெல்லாம் அவள்கிட்ட போய் இருக்குமா, அவள் அப்படியே போய் அங்கே ஒடுங்கிடுவா. ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணோட அவயத்துலேருந்து வந்தவாள்லாம் கிருஷ்ணோட அவயத்தில் போய் சேர்ந்துடுறா. ஓ சாரி, கோலோகஸ்ய கோபாஷ்ய, கோலோகத்தில் கோப்பர்கள் வேறு தான், அது கிருஷ்ணனோட கிரியேஷன். இந்த ராசக்கிரீடை பண்ணுறதுக்கு கோபிகைகளை ராதா கிரியேட் பண்ணால், கோப்பர்களை கிருஷ்ணன் கிரியேட் பண்ணார். எல்லாம் கோலோகத்தில் ராசக்கிரீடை நடந்தது. ஸோ அதோட ரெப்ளிகா தான் இங்கே பிருந்தாவனத்தில் நடக்கிறது. ஸோ பிருந்தாவனம் இஸ் நத்திங் பட் ராசலோகம் ஆஃப் தி கோலோகம். அதனால தான் அந்த இடத்துக்கு போனால் அது அந்த இடத்துல ஆக்சுவலாக அது கோலோகம் ஆகிடுறது. அங்கே யாரும் போகக்கூடாது, பிருந்தாவனத்தில் ராசக்கிரீடை நடந்து இன்றைக்கி யாரும் போகிறதில்லை அந்த இடத்துல, ராத்திரிலாம் போகக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கோலோகசிய கோபாஷ, கோலோகத்தில் கிரியேட் ஆன கோப்பர்கள் எல்லாம் விலீனாக தஸ்ய லோமசு, பகவானுடைய ரோமங்களவே லயமாயிடுறா. அவர்கள்லாம் பகவானுடைய ரோமங்களில் லயமாயிடுறா. தத் பிராணேஷு சர்வேஷாம், எல்லாம் பிராணாக வாத்தாக ஹுதாஷனாக, சாரி ஹுதாஷனாக அடுத்த லைனில் வருது. ஸோ பிராணன் காற்று, பிராணங்கிறது ஜந்துக்களில் உள்ளுக்குள்ளே போகிற காற்றுக்கு பிராணன்னு பேர். அது வெளியில் சஞ்சரிக்கக்கூடிய காற்றுக்கு வாத்தகா அல்லது வாயுன்னு பேர். ஸோ உள்ளே இருக்கிற காற்றோ வெளியில் இருக்கிற காற்றோ எல்லாமே பகவானுடைய பிராணனில் போய் லயமாயிடுறது. ஹுதாஷனகா அடுத்த லைனில் வருது. கிருஷ்ணக பிராண அதிதேவி சா तस्य प्राणेषु संस्थिता सावित्री च सरस्वत्यां वेदाः शास्त्राणि ज्ञानि च स्थितावाणी च जिह्वायां यस्य च परमात्मनः गोलोकस्य च गोपाश्च विलीनाः तस्य लोमसु तत्प्राणेषु च सर्वेषां प्राणावाता उदाशनाः जलराग्नौ विलीनाश्च जलं तत्र सना अग्रतः वैष्णवाः चरण अम्बोजे परमानन्द संयुताः सारतरा भक्ति रसपीयूषपायिनः सारा सारतराः भक्तिरसपीयूषपायिनः. ओके या सारतराः ஹுதாஷனாக ஜடராக்னௌ, ஹுதாஷனன்னு இந்த அக்னி ஏன் ஹோமத்தை எடுத்துன்னு போகிறதுனால ஹுதாஷனன்னு பேர். ஹுதா அசனதி, அசனம் சாப்பிட்றது, கொடுக்குற ஹவிசா அது சாப்பிட்டுட்டு அங்கே போய் மேலே போய் தேவர்களுக்கு அதை சேர்க்கறது. ஸோ ஜடராக்னௌ, அது பகவானுடைய ஜடராக்னி என்று சொல்லக்கூடிய பகவானுடைய வயத்தில் அந்த அக்னி போய் உள்ளே போயிடுறது. விலீனாஷ்ட, அங்கே போய் லயமாயிடுறது. ஜலம் தது ரசனாகிறதுக, ரசனான்னா நாக்கு. ஸோ நாக்கு, பகவானுடைய நாக்கு நுனியில் போய் ஜலம் எல்லாம் போய் லயமாயிடுறது. அப்புறம் சாராத்து சாரதராகா, அதாவது சாரத்திலையும் சாரமாக இருக்கக்கூடிய பக்திரச பீயூஷ பாயினக, பக்தி என்பதையே ரசமாக அதையே மீண்டும் மீண்டும் குடித்து கொண்டிருக்கக்கூடிய வைஷ்ணவாக விஷ்ணு பக்தர்கள். சரண அம்போஜே, பகவானுடைய சரணங்களில் போய் லயமாயிடுறாளாம். விஷ்ணு பக்தர்களுக்கு பகவானுடைய சரணத்தில் இடம் கிடைக்கிறது, அங்கே போய் லயமாயிடுறா. பரமானந்த சம்யுதாக, பகவானுடைய சரணத்தில் இருந்தால் என்ன ஆனந்தத்துக்கு குறையே கிடையாது. பரம ஆனந்தத்தோடு கூடியவர்களாக வைஷ்ணவர்கள் பாதங்களில் லயமாகிறார்கள். Sorry ma'am, sir, third line நீங்க சொன்ன ஜடராக்னோ விலீனாஷ ஜலம் தத் ரசன அக்ரதஹ வைஷ்ணவாக சரண அம்போஜே பரமானந்த சம்யுதாக சாராத் சாரதராக பக்திः ரசபீயூஷபாயினக விராடாம் ஷட்சமகஸ்தனம். மேம் ப்ளீஸ் நீங்க महती लीनाः कृष्णे महाविराट
இப்போ 2வது லைனை பார்க்குறான். எஸ்ஏவ லோமகூபேஷு. அப்போது சுத்ர விராட அம்சகன்னு முதல் லைனில் போடுறார். விராட்டோட அம்சம் பகவான் தான், கிருஷ்ணரே தான் தான் விராட்டம் ஆயிட்டார், உலக வடிவமாக ஆயிட்டார் இல்லையா. அப்போது அவருடைய முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது, ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் ராசக்கிரீடை முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு பேர் சுத்ர விராட்டுன்னு நம்ம படித்தோம். சுத்ர விராட்டாக அவருக்கு வெளியில் தோன்றினார். அந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு தண்ணியில் கிடந்தது. அது ஹைரண்ய மண்டம்னு பாகவத்தை படிக்கும்போது ஹைரண்ய மண்டம் அதிஷ்டத சலிலே அப்படின்னு முன்னாடி பாகவத்தில் படிக்கும். அதே மாதிரி தான் இங்கே சுத்ர விராட்டுன்னு இங்கே பேரை கொடுத்துட்டா, அவ்வளோதான். அந்த சுத்ர விராட் வடிவமாக பகவான் அந்த படைச்ச அந்த குழந்தை, விராடுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அது லோமகூபேஷு, அந்த பகவானுடைய அந்த ரோமகூப்பங்களில், அந்த சுத்ர விராட்டோடு ரோமகூப்பங்களில் அதில் தான் பிரம்மாண்டங்கள் வந்தது. நம்ம பிரம்மாண்டங்கள் எங்கேருந்து வந்தது? பல பிரம்மாண்டங்கள் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா கிருஷ்ணர்லேருந்து வந்தது சுத்ர விராட்டு. அந்த சுத்ர விராட் பகவானுக்கு மகாவிராட்டுன்னு பேர். மகாவிராட்டிலேருந்து வந்தது சுத்ர விராட்டு. சுத்ர விராட்டோட ஒவ்வொரு ரோமத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டங்கள் படைக்கப்பட்டனன்னு முன்னாடி படித்தோம். இப்போ லயம் ஆரம்பிச்சோம், உல்டாவாக போனோம். இப்போ எல்லாம் அந்த ரோமகூப்பங்களில் விஸ்வானி நிக்கிலானிச்ச, உலகங்கள் எல்லாம் பிரம்மாண்டங்கள் எல்லாம் லோமகூப்பங்களில் லயமாயிற்று. கிருஷ்ணே மகாவிராட் மகதி லீனாகா. அந்த சுத்ர விராட் மகாவிராட் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணரிடத்தில் போய் லயமாயிடுது. ஸோ சுத்ர விராட் கிருஷ்ணரிடத்து வந்தது. சுத்ர விராட்டிலிருந்து வந்தது பிரம்மாண்டங்கள். போகிற வச்சா பிரம்மாண்டங்கள்லாம் சுத்ர விராட்டிட்ட போயிட்டு சுத்ர விராட்டு மகாவிராட்டில் போய் லயமானார். தஸ்ய சற்றுஷ உன்மேஷே, அந்த கிருஷ்ணருடைய கண் சிமிட்டல். ஸோ கண்ணு சிமிட்டுறது இல்லையா. ஸோ உன்மேஷே பிராகிருத பிரளயக பவேது. ஸோ உன்மேஷனம் அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்ணை சிமிட்டினாலே போகிற கண்ணை அப்படி மூடுற வச்சு பிராகிருத பிரளயம் ஏற்படும். அதுதான் பிராகிருத பிரளயம். பகவான் அப்படி கண்ணை அப்படி ஒரு நிமிஷம் அப்படி ஒரு செகண்ட் மூடுவாரா, பிராகிருத பிரளயம் ஆகிடும். ஸோ சற்றுர் உண்மையிலனே அவர் கண்ணை திறக்கிறார் அப்படின்னு சொன்னால் சிருஷ்டிகி உடனே சிருஷ்டி ஆரம்பிச்சிடும். ஃபுல் சிருஷ்டி. அப்படி சிருஷ்டி எஸ் ஏவ புனரேவ சக, மீண்டும் சிருஷ்டி ஆகும், பெறப்படும் அந்த கிருஷ்ணர் கண்ணை திறக்கும் பொழுது. ஸோ யாவத் காலக நிமேஷேன, அந்த நிமேஷனம் சொன்னால் கண்ணை மூடுறது. ஸோ கண்ணை மூடுறதுக்கும் அதே காலம்தான் உன்மீலனத்துக்கும். யதாவது உன்மீலனேன, ஸோ பகவான் கண்ணை திறக்கிறதுக்கும் கண்ணை மூடுறதுக்கும் ஒரே சமமான அளவு காலம்தான். ஸோ பகவானுடைய காலம் ஸோ ஷார்ட். அந்த ஒரு ஷார்ட் பீரியட் கீழே வர 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 அவ்வளோ காலமாக ஆயிடுறது அது. ஸோ காலத்தோட பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த காலம், ஏன்னா காலத்தை கண்ட்ரோல் பண்ணுறவரே அவர். அதனால அவரோட அடிப்படையில் அந்த காலம் விரிஞ்சு 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 கொடராட்டின மாதிரி பகவான் அந்த கொடராட்டினத்தோட ஹெட்டில் இருக்கார். அந்த இடத்துல டப்புன்னு சுட்டிடும். ஒரு சுற்றுக்கு எவ்வளோ நாழியாக போடுது அந்த கொடராட்டினம் சுற்றுறதுக்கு, ஆனால் கீழே எவ்வளோ நாழியாக இருக்குது அப்படி சுற்றி ஒரு சுற்று வரத்துக்கு. ஸோ அதனால பகவானுடைய காலம் கொடராட்டினத்தோட ஹெட்டு மாதிரி வச்சுக்கணும். கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம கீழே இருக்கிறதே லாஸ்ட் லைன், நடுவில் இருக்கிறவாள்லாம் அந்த பிரம்மலோகம் தேவலோகம் எல்லாம் நடுவில் வருது. ஸோ ஓரத்தரோட கால வித்தியாசங்கள் அப்படி ஏற்படுறது. विराटंशाश्च महति लीनाः कृष्णे महाविराट् यस्य एव लोमकूपेषु विश्वानि निखिलानि च यस्य चक्षुष उन्मेषे प्राकृतप्रलयः भवेत् चक्षुः उन्मीलने सृष्टिः यस्य एव पुनरेव सः यावत् कालः निमेषेण तावत् उन्मीलनेन च ब्रह्मणश्च शताब्दे च सृष्टेः शूद्रलयः पुनः ब्रह्म सृष्टिलयानां च संज्ञा नास्ति एव सुव्रते यथा पूरजसां चैव संज्ञानं नैव विद्यते. பிரம்மணச்ச சத அப்தே, பிரம்மாவுக்கு 100 வயசு, அப்தம் 100 வயசு அவருக்கு. சிருஷ்டேகே சூத்திரலேக புனக. ஸோ அந்த சிருஷ்டி எல்லாமே பிரம்மாவோட 100 வயசு ஆகும்போது அந்த சிருஷ்டி ஃபுல்லாகவே சூத்திரதாரிங்கிறது பிரம்மா. ஸோ அவரால் கிரியேட் பண்ணப்பட்டது உலகங்கள். ஸோ அந்த சூத்திரம் எல்லாமே லயமாயிடும், மீண்டும் லயமாயிடும். திருப்பியும் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார், கண்ணை திறந்தார், சிருஷ்டி ஆச்சு, பிரம்மா வந்தார், 100 வயசு இருந்தார், திருப்பியும் அந்த சூத்திரம் ஃபுல்லாக லயமாயிடுது. பிரம்ம சிருஷ்டி லயானா, இப்படி பிரம்மா சிருஷ்டிக்கிறதும் பிரம்மாவோட சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எல்லா சாமானும் லயமானதும்
ச சங்கியா எத்தனை வாட்டி பிரம்மா பிறந்தார், எத்தனை வாட்டி பிரம்மாவுக்கு வந்து சிருஷ்டி பண்ணார், எத்தனை வாட்டி அது லயமாச்சு, இதுக்கெல்லாம் நம்பரே கிடையாது. சங்கியா நாஸ்தி. இதுக்கு நம்பர் எத்தனை பிரம்மாக்கள் வந்தால் எத்தனை பிரம்மாண்டங்கள் தோன்றினா இது எப்போ மறைஞ்சது இதெல்லாம் நம்பரே கேட்காதே. சுவ்ரத்தே விரதத்தோடு கூடிய சாவித்திரி அதுக்கு சொல்லவே முடியாது, நம்பரே கிடையாது. இட் இஸ் நம்பர்லெஸ், பியாண்ட் நம்பர்ஸ். ஸோ யதா பூரஜசா பூமியில் தூசி எண்ண முடியுமா? ரஜஸ்னு தூசி, பூரஜசா பூமியில் உள்ள தூசி மாதிரி அவ்வளோ நம்பர் இருக்குது, அது எண்ண முடியாதது. அதே மாதிரி இதையும் எண்ண முடியாது. சங்கியானாம் நைவ வித்தியதே. பூமியில் தூசிக்கு நம்பர் கிடையாது, அது மாதிரி இந்த சிருஷ்டிக்கு நம்பர் கிடையாது. ब्रह्मणश्च शदाब्दे च सृष्टेः शूद्रलयः पुनः ब्रह्म सृष्टिलयानां च संख्या नास्ति एव सुव्रते यथा भूरजसां चैव संख्यानां नैव विद्यते चक्षुः निमेषे प्रलयः यस्य सर्वान्तरात्मनः उन्मीलने पुनः सृष्टिः भवेत्येव ईश्वर इच्छया स कृष्णः प्रलये तस्यां प्रकृतौ लीन एव हि. ஸோ எஸ்ய சர்வ அந்தராத்மனக எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக உள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவானுடைய சச்சுகு நிமேஷே பிரளயக. ஸோ கண்ணை மூடுது, நிமேஷன்னு மூடுது, கண்ணை மூடினா அதுதான் பிரளயம். எந்த பகவான் வந்து இவ்வளோ இது இருக்காரோ எல்லாருக்குள்ளேயும் உள்ளே இருக்காரோ அவருடைய கண் மூடலே பிரளயம். அப்புறம் உண்மையிலனே அவர் கண்ணை திறந்தால் புனக சிருஷ்டிக்கு அதுவே சிருஷ்டி பவேத்து ஏற்படும். ஈஸ்வர இச்சையா அவர் சங்கல்பிக்கணும், நான் இப்போ விராட்டா ஆறேன் நான் உலகத்தை சிருஷ்டிக்கிறேன்னு அவர் சங்கல்பிச்சுட்டா அவர் கண்ணை திறப்பார், அப்போ ஈஸ்வர சிருஷ்டி ஏற்படும். ச கிருஷ்ணக அந்த கிருஷ்ணர் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா தஸ்யாம் பிரளய காலத்தில் பிரளயே தஸ்யாம் யார் மாயா மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருதியில் பிரகிருத்தௌலீன ஏவஜி அந்த மூல பிரகிருதியில் அவர் லயமாகி விடுகிறார். ஸோ மூல பிரகிருதியில் அவரும் லயமாயிட்டார்னு என்ன அர்த்தம்? சக்தியோடு ஐக்கியமாயிடுறார். மூல பிரகிருதி தான் அவரோட சக்தி, தன்னுடைய சக்தியில் தன்னில் தானாக அவர் ஆகிவிடுகிறார்னு அர்த்தம். चक्षुः निमेषे प्रलयः यस्य सर्वान्तरात्मनः उन्मीलने पुनः सृष्टिः भवेत्येव ईश्वर इच्छया स कृष्णः प्रलये तस्यां प्रकृतौ लीन एव हि एक एव च पराशक्तिः निर्गुणः परमः पुमान् सदैव इदम् अग्र आसीत् इति वेदविदः विदुः इति वेदविदः विदुः. ஏகையேவ பராசக்தி. ஆக மொத்தத்தில் பராசக்தியில் எல்லாமே ஒடுங்கி போச்சு, அவள் தான் பராசக்தி. நிர்குணக பரமபுமான், குணமே இல்லாதவர் அவர், நிர்குணம், அவருக்கு வர்ணிக்கலாம் முடியாது, அப்படிப்பட்டவர் பரமபுமான். அந்த புமான் வந்து அந்த மூல பிரகிருதியோடு ஐக்கியமாய் இருக்கிறார், அவர் நிர்குண வடிவமாக இருக்கிறார். சத்து ஏவ இதம் அக்ரே, சத்து இருப்பு, தர் இஸ் ஒன்லி ஒன் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த ஒன்று தான் இருந்தது, அந்த இருப்பு ஒன்றே அதுதான் இருந்தது. சத்தேவ இதம் அக்ரே, அக்ரங்கிறது அக்ரே முன்னாடி முதல்ல எது இருந்ததுன்னு சத்து. ஸோ அசத்துலேருந்து உலகம்லாம் வராது, அந்த சத்து இருப்புன்னு ஒன்று இருந்தால் தான் அதுலேருந்து எல்லாம் உலகம் சிருஷ்டிக்கப்படும். அசத்துலேருந்து சிருஷ்டி வராது. இதெல்லாம் வேதமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உபனிஷதங்கள்லாம் சொல்கிறது. சத்தேவ இதம் அக்ரே ஆசீத்துங்கிறது இதெல்லாம் வேத வாக்கியங்கள். ஸோ அந்த சத்து தான் முதலில் இருந்தது. இது வேதவிதகா விதுகோ, இது வேதம் அறிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அந்த சத்தாக அந்த இருப்பாக அந்த பராசக்தி இருக்கிறாள். ஏக ஏவ ச பராசக்திः निर्गुणः परमपुमान् सत्येव इदम् अग्रे आसीत् इति वेदविदः विदुः. मूलप्रकृतिः अव्यक्ता अपि अव्यक्ताकृत अव्याकृत पद अपिता चित् अभिन्नत्वम् आपन्ना प्रलये सा एव तिष्ठति. தத்குண உத்கீர்த்தனம் வக்தும் ब्रह्माण्डेषु च कः क्षमः.
ஸோ மூலப்பிரகிருதியாகப்பட்டது அவ்யக்தா. அவ்யக்தான சூக்ஷ்மமானது, வியக்தமாக தெரியாது, கிளியராக தெரியாது. மூலப்பிரகிருதிங்கிறது அவ்யக்தமானது, அறிந்து கொள்ள முடியாதது, அப்படிப்பட்ட ஒரு சூக்ஷ்மமானது. அப்படி இருந்த போதிலும் அவ்யாக்கிருத பத அபிதா, அதாவது பூர்ணமாக சொல்லப்படுகிறது. அது சூக்ஷ்மம்னா அது சூக்ஷ்மமானு சொன்னா ரொம்ப சின்னதுன்னு நினச்சிக்க வேண்டாம், ரொம்ப கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப சூக்ஷ்மமானதுன்னு தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அது அவ்யாக்கிருதா. அவ்யாக்கிருதான என்னது? பூர்ணமானது. இட் இஸ் நாட் டிவைடட், அன்டிவைடட்னு அர்த்தம். அவ்யாக்கிருத்தம்னா அன்டிவைடட் அப்படின்றது பூர்ணம். ஸோ அது பூர்ணமானது. சூக்ஷ்மமானதுன்னு சொன்னால் அது கண்டமாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். அவ்யாக்கிருத்தமாக பூர்ணமாகவே இருக்கிறது அந்த மூலப்பிரகிருதி. சித் அபிநத்துவம் ஆப்பண்ணா, அது சைதன்ய ரூபமாக. அபிநத்துவம்னு என்னது? சித்தாக பூர்ணமே எல்லா இடத்துலையும் இருக்குது. அபிநத்துவம்னா இது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கலை. உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா ஃபுல் ஆத்மானா எங்கிட்ட இருக்கிற ஆத்மா ஃபுல் ஆத்மா தான், எல்லாமே பூர்ண ஆத்மா தான், பூர்ணஸ்வரூபம் தான் எல்லாமே. ஸோ அப்படி சித் அபிநத்துவம் ஆப்பண்ணா. ஸோ அந்த சித்தாக பிரியாமல் பிரளய சாயவ திஷ்டதி. ஸோ மொத்தமாக பூர்ணமாக சித்துவாக, சித் ஸ்வரூபியாக. ஏன்னா பகவான் சத்து, இவ சித்து. ஸோ பகவான் சத்துன்னு அவர் இருப்பு, அந்த இருப்பில் ஒன்றுமே நடக்காது, ஒரு வேலையும் நடக்காது. பகவான் சிவமே அப்படின்னு உட்காந்துருப்பார், சிவமேனு உட்காந்துருப்பார். இவ தான் போய் உள்ளுக்குள்ளே தூண்டி விடணும், அவளுக்கு சித் சக்தி இருக்கணும். ஸோ அந்த சித்தாக பிரளயத்தில் அவளே இருக்கிறாள். அப்படி சித் ஸ்வரூபியாக இருக்கார், அவர் சத்தாக இருப்பாக, ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்காங்க. தத் குண உத்கீர்த்தனம். இப்படிப்பட்ட அந்த மூல பிரகிருத்தியோட குணங்களை பற்றி சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. பிரம்மாண்டேஷு பக்தும் ககச்சமக. யார் தான் ஃபிட்டாக இருக்கா பிரம்மாண்டத்தில்? யாருமே அந்த மூல பிரகிருத்தியோட வர்ணனை பண்ண தகுதி அற்றவர்கள். மூல பிரகிருதி அவ்யக்தா அபி அவ்யாக்ருதவத அபிதா சித் அபிநத்வம் ஆபன்னா பிரளயே சா ஏவ திஷ்டதி தத்குண உத்கீர்த்தனம் வக்தும் பிரம்மாண்டேஷு ச கஹ க்ஷமஹ முக்தயச்ச சதுர்வேதைஹ நிருக்தாச்ச சதுர்விதாஹ தத்ப்ரதானா தேவ பக்திஹ முக்தேஹ அபி கரியசி சாலோக்யதா பவேத் ஏகா ததா சாரூப்யதா பரா சாமீப்யதா அத நிர்வாண பிரதா முக்திஹ சதுர்விதா பக்தாஹ தாஹ நஹி வாஞ்சந்தி வினா தத் சேவனம் விபோஹ. ஸோ சதுர்விதா முக்தயக. மோட்சம் வந்து 4 விதமாக சொல்லப்படுகிறது, அது ஒரு பேரெல்லாம் பின்னாடி வருது. ஸோ 4 விதமான மோட்சங்கள் சொல்லப்படுகிறது. சதுர்வேதைகி, 4 வேதங்களும் சொல்கிறது. நிருக்தாஷ, நிருக்தின்னு சொல்கிறது வாட் இஸ் இட்? வேதத்தோட டிக்ஷனரி பேர் நிருக்தம். ஸோ நிருக்தங்கிறது வேத டிக்ஷனரி. ஸோ வேத டிக்ஷனரிலையும் இப்படி சாரூபிய முக்தி, சாரூபிய முக்தி எல்லாம் அதை பற்றி அந்த நிருக்தத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேவபக்திகி தத் பிரதானா. அதில் தேவபக்தி ஆகப்பட்டது ரொம்ப பிரதானமாக முக்கியமாக அதில் உள்ள தேவபக்தி சொல்லப்படுகிறது இல்லையா? அது முக்தேகே அபிகரியசி. அந்த பக்தி முக்தியை விடையும் பெருசுன்ட்டு. ஸோ முக்தி மோட்சம் வேணும்னு கேட்க மாட்டான். ரொம்ப பக்தி பண்ணப்பட்டவா, நான் அப்படியே பக்தியே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மோட்சமே தேவையில்லை அப்படின்னு இருப்பாளாம். ஸோ அந்த தேவபக்தி என்று சொல்லப்படுகிறது அது பிரதானமாக இருந்தால் கூட முக்தேகே அப்படி கரியசி. கரியசின்னு வெரி பிக், வெரி கிரேட். ஸோ முக்தியை விடையும் அது மேலானது. அப்புறம் சாலோக்கியா பவேத் ஏகா. அதான் ஒரு 4 பேரை சொல்கிறாங்க. சாலோக்கிய முக்தி, பகவான்கிட்ட உட்காந்து பகவானை பார்த்துட்டே இருக்கிறது, தியானிச்சுட்டே அவரே பார்த்துருக்க சாலோக்கிய முக்தி. அதே மாதிரி சாரூபியத்தானா, சாரூபியத்தை அதான் சாரூபியத்தை கொடுக்கக்கூடியது என்னென்னா பகவானுடைய வேஷம் வந்துடும். கஜேந்திர மோட்சத்தில் பகவான் கஜேந்திரனை வந்து தன்னுடைய சமமாக அதே உருவத்தை ஆக்கிட்டார். சாரூபியம் அதே ரூபமாக ஆக்கிறேன். சாமீபியன்னு சொன்னால் பகவான் கிட்டக்கே இருக்கிறது, அவர்கிட்டக்கே இருக்கிறது, அவரை விட்டு அகலாமல் இருக்கிறது. அது பார்ஷதர்கள்லாம் அங்கே இருக்கா. ஸோ சாமீபியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்தி. நிர்வாண பிரதாதான் சாயுஜ்யம். நிர்வாணம் சொன்னா ரொம்ப அவருடைய ஐக்கியமாயிடுறது. அவர் வேறு, நான் வேறல, பக்கத்தில் இருக்கிறதுலே பார்த்துட்டு இருக்கிறதுல ஒன்றுமே கிடையாது, அவருக்குள்ளேயே போய் ஐக்கியமாயிடுறது. அது நிர்வாண முக்தின்னு பேர். நிர்வாண பிரதா முக்தி சதுர்விதா. இப்படியாக 4 விதமான முக்திகள், மோட்சங்கள், விடுதலைகள், இந்த சம்சார தாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவைகள். பக்தாக தாகா நான் வாஞ்சந்தி. பக்தர்கள் இது ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு இந்த 4 வித முக்தி எனக்கு வேண்டான்றா பக்தர்கள். வினா விபோகோ தத் சேவனம் வினா. பகவானுடைய சேவை மட்டும் போரும், அது தவிர எங்களுக்கு இந்த முக்தியெல்லாம் தேவையே கிடையாதுன்னு அவ சொல்லுவா. முக்தயச்ச சதுர்வேதைஹ நிருக்தாச்ச சதுர்விதாஹ தத்ப்ரதானா தேவ பக்திஹ முக்தேஹ அபி கரியசி சாலோக்யதா பவேத் ஏகா
विदुः मुक्तिश्च सेवारहिता भक्तिः सेवा विवर्धिनी भक्ति मुक्तयोः अयं वेदः निषेकखण्डनं शृणु विदुः उदानिषेकं च இல்லை சுணு சிவத்துவம் அமரத்துவம் நீங்கள் முன்னாடி படிச்சல நிர்வாண பிரதா சேர்த்து படிங்கன்னா சாமீபியதாத நிர்வாண பிரதா முக்திஹி சதுர்விதா. ஓகே, சிவத்துவம் அமரத்துவம் ச. சிவத்துவம் சொல்கிறது சிவனாக ஆறுது, சிவனுடைய ஐடென்டிக்கலாக அவருடைய இதாக ஆறுது. அமரத்துவம் இல்லை, தேவர்களாக ஆகிறது, தேவர்களுடைய நிலைமை அடையிறது, பிரம்மாவோட நிலைமை அடையிறது. ச அவகேளையா. அவகேளையான்னு சொன்னான்னா அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அவகேளனம் பண்ணுறதுன்னு சொன்னானே கேலி பண்ணுறது. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பய சோகாதிக்கம் தனம். அதாவது பிறப்பு, ஜன்ம மிருத்யுனாலே பிறப்பு இறப்பு, ஜரா கழடாறது, வியாதி ஏற்படுறது, பயம் ஏற்படுறது, சோகம் ஏற்படுறது, தனம் பணத்தை அடையிறது, திவ்ய ரூபதாரணம் ஒரு நல்ல தேவ ரூபத்தை தரித்து கொள்வது, நிர்வாணம் மோட்சணம் இதிலிருந்தெல்லாம் விடுதலை. ஸோ இதெல்லாம் சிவத்துவத்தை அடையிறது கூட முக்தி கிடையாது, சிவனாக ஆறுது முக்தி கிடையாது, பிரம்மாவாக ஆறுது முக்தி கிடையாது, தேவனாக ஆறுது எல்லாமே முக்தி கிடையாது. ஸோ பிறப்பி அடையிறது எல்லாமே இதெல்லாம் நீங்கினது தான் முக்தின்னு பேருன்றாருங்க. ஸோ இதெல்லாம் நிர்வாணம், இதிலேருந்து நிர்வாணம் அடையிறது தான் மோக்ஷணம் விதுகு, அதுதான் விடுதலை தெரிஞ்சுக்கோ. ஸோ பணத்துலேருந்து விடுதலை அடையணும், பிறப்பிறப்புலேருந்து விடுதலை அடையணும், பிரம்மத்துவத்துலேருந்து விடுதலை அடையணும். ஸோ பிரம்மாவுக்குமே இறப்பு இருக்குன்னு சொல்லும்போது இன்னொரு பிரம்மா தோன்றாரே, அப்படிலாம் ஆகக்கூடாது, பிரம்மாட்டிருந்து விடுதலை அடையணும். அந்த மாதிரி தான் விடுதலை, அதுதான் மோக்ஷணம் என்று தெரிந்து கொள். முக்திஷ்ட சேவாரகிதா பக்தி சேவாரகிதா. ஸோ முக்தி அடைந்துட்டோம் என்றால் அதில் சேவை கிடையாது. மோட்சம் அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் என்ன சேவை பண்ணுறது, பகவானுக்கு சேவை பண்ணுற பாக்கியமெல்லாம் போயிடும். விடுதலை அடைஞ்சிட்டு பகவான் கிட்டக்க சும்மா அப்படி பார்த்துட்டே இருக்கலாம், இல்லை அவரோட ஐடென்டிக்கலாக ஆகிடலாம். ஆனால் அங்கே சேவை பண்ணுறேங்கிற காரியம் கிடையாது முக்தியில். ஆனால் பக்தி சேவா விவர்தனி, பக்தின்னு எடுத்துட்டோம்னா சேவை பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆசையாக கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கலாம் பகவானுக்கு. அது சேவையை வளர்க்கக்கூடியது பக்தி, அதனால் பக்தி மேலானது, முக்தியை விட பக்தி மேலானதுன்றாருங்க. பக்தி முக்தையோகோ இயம் பேதக அயம் பேதக. அயம்னா இந்த வித்தியாசம்தான், பக்திக்கும் முக்திக்கும் இடையில ரெண்டுமே நல்லதுன்னா கூட இது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒன்று சேவை பண்ணுறது, இன்னொன்று சேவை கிடையாது. நிஷேக அடுத்த லைனோட நிஷேக கண்டன சுணுவது அடுத்த 3 லைனோட அட்வைன் பண்ண போகிறோம் நம்ம. शिवत्वम् अमरत्वं च ब्रह्मत्वं च अवहेलया जन्म मृत्यु जरा व्याधि भय शोकादिकं धनं दिव्यरूपधारणं च निर्वाणं मोक्षणं विदुः मुक्तिश्च सेवारहिता भक्तिः सेवा विवर्धिनी भक्तिमुक्तयोः अयं वेदः निषेकखण्डनं शृणु विदुः बुधानिषेकं च भोगं च कृतकर्मणां तत्खण्डनं च शुभदम् श्रीविभोः सेवनं परं तत्त्वज्ञानम् इदं साध्वी स्थिरं च लोकवेदयोः. நிஷேக கண்டனம் நிஷேகம்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வார்த்தையை. அதான் கர்ப்பாதானம், ஆண்லேருந்து ஒரு கர்ப்பம் பெண்ணுக்கு வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் நிஷேகம். அப்படின்னா என்ன அர்த்தங்க, பிறப்புக்கு காரணமே ஆரம்பிக்கிறது அங்கே தானே, கர்ப்பாதானத்தில் தானே ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த கர்ப்பாதானத்தில் கண்டனம் பண்ணணும், பிறவியை கண்டனம் பண்ணணும், பிறவி கூடாது. ஸோ நிஷேக கண்டனம், அதை கர்ப்பமை தரிக்கக்கூடாது, பிறவி கூடாது, அதை பற்றி சொல்கிறேன் கேளு. விதுகு புதா நிஷேகம் ச போகம் ச கிருத கர்மணாம். ஏன்னா தான் செய்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பிறவி ஏற்படுறது. அந்த போகம்னு அந்த அனுபவித்த கிருத கர்மணாம், தான் செய்த கர்மத்தை அனுபவிக்கக்கூடியதாக நிஷேகம் ச புதா விதுகு, அதுதான் கர்ப்பாதானத்துக்கு காரணமாக பிறவிக்கு காரணமாக இருக்கிறது என்பதை புதக அறிவாளிகள், விதுகு அறிவார்கள். தற்கண்டனம் ச அந்த பிறவியை வெட்டணும், இந்த பிறவி வரக்கூடாது, அதை வெட்டணும், கண்டனம் பண்ணணும். சுபதம் அது நல்லது இல்லையா, அது சோபனமானது. ஸ்ரீ விபோகோ சேவனம் பரம், அதே மாதிரி ஸ்ரீயுடைய கணவனாகப்பட்ட விபுவாகப்பட்ட பகவானுடைய சேவை. ஸ்ரீ விபோகோ சேவனம், பகவானுக்கு சேவை பண்ணணும், பிறவியை தொலைக்கணும். தத்துவஞானம் இதம் சாத்தி, இதுதான் தத்துவத்தை அறியக்கூடிய ஞானமாக தெரிந்து கொள். ஹே சாது பெண்மணியே சாவித்திரி தெரிஞ்சுக்கோ. ஸ்திரம் ச லோக வேதயோகோ, இதுதான் வேதத்திலையும் லோகன்னு உலகத்தில் எல்லா சாஸ்திரங்களும் ஸ்திரம் ச ஸ்திரமாக சொல்கிறது இதுதான் தத்துவ ஞானமாக. பகவான் நாராயணனுடைய சேவை பண்ணுறது,
அதாவது பக்தி யோகத்தை இங்கே சொல்கிறார். ஏன்னா பக்தியை முக்திக்கு மேலாக சொல்லிட்டார் ஏற்கனவே. அதனால இந்த பக்திங்கிறது அடையிறது, பகவானுடைய சேவை பண்ணுறது, இந்த பிறவியை வெட்டுறது, இதுதான் சாஸ்திரத்திலையும் லோகத்திலையும் சொல்லப்படுகிறது தத்துவஞானமாக. அந்த தத்துவத்தை அறிந்த ஒரு ஞானமாக இதையே சொல்கிறார்கள். विदुः बुधानिषेकं च भोगं च कृतकर्मणां तत्कण्डनं च शुभदं श्रीविभोः सेवनं परं तत्त्वज्ञानं इदं साध्वी स्थिरं च लोकवेदयोः निर्विघ्नं शुभदं च उक्तं गच्छ वत्से यथा सुखम् इत्युक्त्वा सूर्यपुत्रश्च जीवयित्वा च तत्पतिम् तस्यै शुभ आशिषं दत्त्वा गमनं कर्तुम् उद्यतः दृष्ट्वा यमं च गच्छन्तं सा सावित्री प्रणम्य च. ஓகே. நிர்விக்னம் சுபதம், அதாவது தடையில்லாத எந்த வித தடையும் கிடையாது. தேவி பக்தியை பண்ணினா, வெறும் பக்தி பண்ணினாலே போகிறோம்னு சொல்லிட்டார் யமன் கடைசியில். ஸோ சோபனத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லிட்டார் இல்லையா. உக்தம், உனக்கு சொல்லிட்டேம்மா, இதெல்லாம் இதான் பக்தியை பண்ணிகிட்டே இரு. தேவி பக்தியை பண்ணுறதை விட வேறு ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. நரகமே அடைய மாட்டாய். அதனால் தெரிஞ்சுக்கோ, நான் உனக்கு சொல்லியாச்சு. கச்ச வச்சு போமா, இனிமேல் நீ போய்க்கோ, யதா சுகம், சுகமாக போய்க்கோ, வீட்டுக்கு போ. இத்தியுக்துவா சூரியபுத்திரகா, சூரியனுடைய பிள்ளையாகப்பட்ட யமன் இதுவாறு சொல்லிவிட்டு, ஜீவயித்வாச்ச தத்பதிம், அவருடைய அவளுடைய கணவனை உயிர்ப்பித்து கையில் கொடுத்துட்டு, தஸ்மை சுப ஆசிஷம் தத்வா, அவளுக்கு ஆசீர்வாதமெல்லாம், சோபனமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு, கமனம் கர்த்தும் உத்தியத்தக, போகலாம், இனிமேல் நான் போகிறேன்னு அவர் கிளம்புறார். திருஷ்டுவா யமம் ச கச்சந்தம், போகிறாரே யமன் நம்மளை விட்டுட்டு போகிறாரேன்னு சொல்லிட்டு, சாவித்ரி பிரணம்ய, அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு, ருரோதன்னு அடுத்த லைனில் வருது, அழறா. இவ்வளோ நாள் நல்ல நன்மையெல்லாம் புகட்டினாரே இந்த யமன் நம்மளை விட்டு போகிறாரேன்னு அழுக வருது அவளுக்கு. निर्विघ्नं सुभदं च उक्तं गच्छ वत्से यथा सुखम् इत्युक्त्वा सूर्यपुत्रश्च जीवयित्वा च तत्पतिम् तस्यै शुभ आशिषं दत्त्वा गमनं कर्तुम् उद्यतः दृष्ट्वा यमं च गच्छन्तं सा सावित्री प्रणम्य च चरणौ धृत्वा साधुदेवेन दुःखिता सावित्रीरोदनं श्रुत्वा यमश्चैव कृपानिधिः सावित्री उवाच सन्तुष्टः स्वयं चैव रुरोदः. அழுதா, விட்டுட்டு போகிறேளே, யமன் யாரே வரணும்னு ஆசைப்படுவாளா? இவளுக்கு இவ்வளோ நல்லதெல்லாம் புகட்டி இருக்கிறதுனால அவள் அழறா. சரணவும் திருத்துவா, அவருடைய காலை பிடிச்சின்னு அழறாளாம். சாதுச்சேதேன, ஒரு சாது பிரியரார் நம்மளை விட்டு. ஒரு சத்சங்கம் போகிறது இல்லையா, சத்சங்கமாக இருந்தார், அவ்வளோ சொல்லிக் கொடுத்தார். ஸோ அந்த சாது பிரியராரே சேதனமாறதே, வெட்டாரதே, கட்டாரதே, இந்த இடத்துல யமனோட இது ஒரு இது சேர்க்கை பிரியறதேன்னு அழறா. துக்கிதா, ரொம்ப துக்கத்தோடு அழுதா. சாவித்திரி ரோதனம் சுத்வா, அவள் அழறதை பார்த்து அந்த அழுகையை கேட்டு, யமஷ கிருபாநிதி, ரொம்ப கிருப்பை நிதியாகப்பட்ட, கிருபை கடலாகப்பட்ட அந்த யமன், தாமிதி உவாச்ச சந்துஷ்டக, சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட பேசுகிறார். ஸ்வயம் சைவர் ரோத, அவருக்கே அழுகு வருது. அவள் அழறதை பார்த்து தானும் அழுது கொண்டே அவளை பார்த்து சொன்னார். लक्षवर्षं सुखं भुक्त्वा पुण्यक्षेत्रे च भारते अन्ते यास्यसि तल्लोकं यत्र देवी विराजते. புண்ணியக்ஷேத்திரேத்த பாரதே, அம்மா சாவித்ரி, நீ இந்த புண்ணியக்ஷேத்திரமான பாரதத்தில் லட்ச வருஷம் சுகம் புக்துவா, லட்ச வருஷம் நீ இருப்பாய், சுகமாக இருப்பாய், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு அந்தே அதோட முடிவில் தல்லோகம், எந்த லோகத்துக்கு போவாய், எத்திர தேவி விராஜதே, எந்த மூலப்பிரகிருதி தேவி அங்கே இருக்காளோ, மூலப்பிரகிருதி தேவி சாவித்ரி, அந்த சாவித்திரியோட அம்சமாக பிறந்தவள் இந்த சாவித்ரி. அதனால் மூலப்பிரகிருதி தேவி இருக்கக்கூடிய அந்த கோலோகத்தில் யாஸ்யசி, நீயும் போய் அடைவாய்னு சொல்கிறார். धर्मोच लक्षवर्षं सुखं भुक्त्वा पुण्यक्षेत्रे च भारते अन्ते यास्यसि तल्लोकं यत्र देवी विराजते गत्वा च स्वगृहं भद्रे सावित्र्याश्च व्रतं कुरु 3 सप्तवर्षपर्यन्तं
ஸோ அங்கே சொக்ருகம் கத்வா உன்னுடைய வீட்டுக்கு நீ போயிட்டு ஹே பத்ரே மங்களமானவளே சாவித்ரியாஷ விரதம் குரு சாவித்திரிக்கு வேண்டி விரதம் எடுத்துக்கொள் சாவித்திரி விரதத்தை எடுத்துக்கொள் 2 வருஷ பர்யந்தம் 14 வருஷம் நாரீனா மோட்ச காரணம் அந்த மாதிரி 14 வருஷம் சாவித்திரி விரதம் இருந்தால் 14 வருஷம் கழிச்சு நீ உனக்கு மோட்சம் கிடைக்கும் மோட்ச காரணம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த விரதம் ஜேஷ்ட சுக்ல சதுர்தசி என்னைக்கு பண்ணணும் ஸோ ஜேஷ்ட சுக்லம் ஆனி ஜேஷ்டங்கிறது ஜேஷ்ட மாதம்னு ஆனி மாதம் சதுர்தசி திதியில் சாவித்திரி அஷ்ட விரதம் சுபம் அந்த சாவித்திரிக்கு விரதம் எடுக்கிறது அந்த ஜேஷ்ட ஆனி மாதத்தில் சதுர்தசியில் நீ எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் शुक्लचतुर्दश्यां सावित्र्याश्च व्रतं शुभं शुक्ल अष्टम्यां भाद्रपदे महालक्ष्म्या यथा व्रतं द्वयष्टवर्षं व्रतं चैव द्वयष्टवर्षं व्रतं चैव प्रत्यादेयं शुचिस्मिते करोति पत्याया नारी सा याति च विभोः पदम् शुक्लाष्टमी ஸோ சுக்லபட்சத்தில் அந்த வெளுத்த பட்சத்தில் அஷ்டமி திதியில் பாத்ரபத மாதங்கிறது வந்து புரட்டாசி மாதம் ஸோ புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமியோட விரதம் அது அன்றைக்கி விரதம் எடுத்துக்கிறது லக்ஷ்மிக்கு துவயஷ்ட வருஷம்னு சொன்னால் 16 வருஷம் ஸோ அது 14 வருஷம் சாவித்திரி விரதம் இது லக்ஷ்மி விரதம் 16 வருஷம் சைவ பிரத்யாதேயம்னா அதை நீ கடைப்பிடிக்கணும் சுச்சிஸ்மிதே அந்த லக்ஷ்மி விரதத்தையும் கடைப்பிடின்னுட்டார் பிரத்யாதேயம்னா அதை எடுத்துக்கணும் அதை அனுஷ்டானம் பண்ணணும் அதையும் ஆதேயம்னு எடுத்துக்கொள்ளணும் பிரத்யாதேயம் அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனுஷ்டிக்க வேண்டும் சுச்சிஸ்மிதே அழகான புன்னகை உடையவளே கரோதி பக்தியாயானார் எந்த பக்தி இதை பக்தியோடு எந்த பெண் செய்கிறாளோ சா யாத்தீச்ச விபோகோ பதம் அவள் வந்து வைகுண்டத்தை அடைவாள் மகாலட்சுமி விரதத்தை எடுத்தால் வைகுண்டம் விபோகோ பதம் விபுவாகப்பட்ட நாராயணரோட பதத்துக்கு அவள் அடைவாள் शुक्ल अष्टम्यां भाद्रपदे महालक्ष्म्या यथा व्रतं द्वयष्ट वर्षं व्रतं चैव प्रति आदेयं शुचिस्मिते करोति पत्याया नारी सा याति च विभोः पदं प्रति मङ्गलवारे च देवीं मङ्गलदायिनीं प्रति मासं शुक्लषष्ट्यां षष्ठीं मङ्गलदायिनीं तदा च आषाढ संक्रान्त्यां मनसां सर्वसिद्धितां राधाग्रासे च कार्तिक्यां कृष्णप्राण अधिगप्रियाम् பிரதி மங்களவாரே எல்லா டியூஸ்டே அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மங்களதாயினி தேவி மங்களத்தை கொடுக்கக்கூடிய தேவி யார் பார்வதி ஸோ பார்வதி தேவியே மங்கள சண்டிகைன்னெலாம் சொல்கிறோம் இல்லைம்மா ஸோ அந்த டியூஸ்டே அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த பார்வதியை பிரதி மாதம் ஒவ்வொரு மாதத்துலேயும் சுக்ல ஷஷ்டி ஸோ வெளுத்தபட்சத்தோடு அந்த இது பேர்னா கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் அந்த பட்சத்தில் சுக்லபட்சத்தில் ஷஷ்டி அன்னைக்கு ஷஷ்டியும் மங்களதாயினியும் ஷஷ்டி தேவி ஒத்தி இருக்கா ஷஷ்டினே ஒரு தேவி இருக்கா அந்த மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஷஷ்டி தேவியையும் ததாச்ச ஆஷாட சங்கராந்தியாம் ஆஷாடனா ஆடி மாதத்தில் சங்கிரமணம் சொல்கிறோம்ல சூரியனோட டைரக்ஷன் மாறுறதே ஸோ ஆடி மாதத்தில் சூரியன் என்றைக்கு அந்த நார்த்தை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த டைமில் மனசான்னு ஒரு தேவி இருக்கா ஸோ பார்வதி தேவியை பற்றி சொல்லிட்டார் இங்கே ஷஷ்டி தேவியை என்றைக்கு கும்பிடுறேன்னு சொல்லிட்டார் மனசா தேவியை என்றைக்கு கும்பிடுறேன்னு சொல்கிறார் சித்திதாம் எல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த விரதங்கள் எல்லாம் ராதாம் ராசேச்ச கார்த்திகை மாதத்தில் ராதையோடு பூஜை பண்ணணும் அந்த டைமில் ராசதேவி அவள் ராசதேவினே பேர் ராதை அந்த தேவியை கும்பிடுறான் கிருஷ்ண பிராண அதிக பிரியாம் கிருஷ்ணனுடைய பிராணனுக்கும் மேலான பிரியையான அந்த ராதா தேவியை அவளுக்கு பூஜை பண்ணுறது இப்படி 4 தேவிகள் இந்த 4 ஸ்லோகத்தை சொல்கிறாங்க प्रति मंगलवारे च देवी मंगलदायिनीं प्रति मासं शुक्लषष्ट्यां षष्ठीं मंगलदायिनीं तथा च आषाढ संक्रान्त्यां मनसां सर्वसिद्धितां राधाग्रासे च कार्तिक्यां कृष्णप्राण अधिगप्रियाम् उपोष्य शुक्ल अष्टम्यां च प्रतिमासं वरप्रद
உபோஷ்யன்னு உபவாசம் இருந்து சுக்ல அஷ்டமியாம் சுக்லபட்சத்தில் உள்ள அஷ்டமி திதி அன்னைக்கு பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமே எல்லா மாதமே வரப்பிரதாம் விஷ்ணு மாயாம் பகவதி. ஸோ விஷ்ணுடைய மாயா சக்தியாகப்பட்ட அந்த விஷ்ணு மாயை என்று சொல்லக்கூடிய துர்கா தேவி தான் விஷ்ணு மாயை, விஷ்ணுடைய மாயைன்னு சொல்லக்கூடிய துர்கா தேவி. ஸோ அந்த துர்காம் பகவதியும் அந்த தேவியை பகவதின்னு சொல்லக்கூடியவளை துர்கதி நாசினியும் நம்முடைய துர்கதிகள் எல்லாம் நாசமாக்குவாள், நம்முடைய கெட்ட கதிகள் எல்லாம் அவள் நீக்கி விடுவாள். அப்படிப்பட்ட தேவியை நாம் கும்பிடணும். शुक्ल अष्टम्यां च प्रतिमासं वरप्रदां विष्णुमायां भगवती दुर्गां दुर्गविनाशिनीं प्रकृतिं जगदम्बां च पतिपुत्रवधीषु च पतिव्रतासु शुद्धासु यन्त्रेषु प्रतिमासु च यानाति पूजये भक्त्या धनसन्तानहेतवे इह लोके सुखं भुक्त्वा याति अन्ते श्रीविभोः पदम्. ஸோ ஜெகதம்பாம் பிரகிருதிம், ஜகத்துக்கெல்லாம் அம்பாவாக இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக மூலப்பிரகிருதி 5 தேவிகளால் நிறைஞ்சு பார்த்தோம். அந்த மூலப்பிரகிருதியை பதி புத்திரவதீஷுச்ச, அதாவது தன்னுடைய கணவனிலும் அந்த மூலப்பிரகிருதியை பார்க்கணும். புத்திரவதீஷு அதாவது தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள், குழந்தை பெற்றவர்கள், அவர்களில் எல்லாருமே மூலப்பிரகிருதியோட வடிவங்களாக பார்க்கணும், மூலப்பிரகிருதியோட சக்தியாக பார்க்கணும். ஸோ பதிபுத்திரவதீஷு அதாவது பதியோடு கூட புத்திரனோடு கூட இருக்கக்கூடியவர்களில் அப்படின்னு பார்க்கணும். அம்மாமார்கள்ட்டான்னு அர்த்தம். பதிட்ட பார்க்கணும்னு சொல்லலை. பதிபுத்திரவதீஷு பதியோடு கூட இருக்கணும், குழந்தையை பெற்றவளாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த சுமங்கலி பெண்கள்கிட்ட அந்த மூலப்பிரகிருதி தேவியாக அவர்களை பார்த்து சுத்தாசு பதிவிரதாசு அப்படி சுத்தமாக இருக்கணும், பதிவிரதைகளாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள்ட்ட தேவியை பார்க்கணும், மூலப்பிரகிருதி தேவியை பார்க்கணும். யந்திரேஷு பிரதிமாசுச்ச பிரதிமையிலையும் பார்க்கணும், விக்கிரக வடிவமாகவும் பார்க்கணும், யந்திர ரூபமாகவும் பார்க்கணும். யந்திரம்னா இந்த டயக்ராம்லாம் இருக்க டிராயிங்கெல்லாம். ஸோ அந்த யந்திர வடிவிலையும் தேவியை பார்த்து இகலோகே சுகம் புக்துவா இந்த லோகத்தில் அதில் அப்படியெல்லாம் நம்ம ஆராதித்தோம் என்றால் இந்த லோகத்திலே சுகத்தை அனுபவித்து விட்டு அந்தே ஸ்ரீ விபோகோ பதம் யாதி ஸ்ரீதேவியும் விபூம் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தை அடையலாம். जगदम्बां च पतिपुत्रवतीषु च पतिव्रतासु शुद्धासु यन्त्रेषु प्रतिमासु च यानानि पूजयेत् भक्त्या धनसन्धानहेतवे इह लोके सुखं भुक्त्वा याति अन्ते श्रीविभोः पदम्. एवं देव्याः विभूतिश्च पूजयेत् साधकः अनिशं सर्वकालं सर्वरूपा संसेव्या परमेश्वरी न अतः परतरं किञ्चित् कृतकृत्यत्वदायकम्. அப்போ தேவியாக விபூதினாலே பெருமை, தேவியுடைய மகிமை. ஸோ இப்படியாக தேவியுடைய அந்த மகிமையை பூஜையே சாதகாக அனிஷம். ஸோ இந்த தேவிகள் மூலப்பிரகிருதி தேவிகள் எல்லாம் அனிஷம் ஆல்வேஸ் ஒரு சாதகன் அடையணும், சித்தி அடையணும்னு நினைக்கக்கூடியவன் சாதகன். அந்த சாதகன் எப்போதுமே பூஜை பண்ணணும். இந்த தேவியுடைய பெருமைகள் தேவியாக மூலப்பிரகிருதி தேவிகள் 5 பேருமே மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்கை எல்லா பேரும் வந்துருத்தே, ராதை. ஸோ அவள் எல்லாரையுமே நம்ம பூஜிக்கணும். சர்வகாலம் சர்வரூபா எல்லா காலங்களிலும் பல ரூபங்களை எந்த ரூபத்தில் வேணால் ப்ரே பண்ணிக்கோ, ஆனால் மூலப்பிரகிருதி தேவியை ப்ரே பண்ணிக்கோ. சம்சேவியா பரமேஸ்வரி அப்படி பரமேஸ்வரி ஆகப்பட்ட மூலப்பிரகிருதி தேவியாகப்பட்டவள் சம்சேவியா கைங்கரியம் பண்ண தகுந்தவள். நான் அதை பரதரம் கிஞ்சிது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைம்மா. கிருத்தியத்துவ தாயகம் செய்ததை செய்த பலனை கொடுக்கக்கூடியவள் அந்த மூலப்பிரகிருதி தேவி. அதனால கிருத்தியா செய்ததை செய்பவனாக இருக்கக்கூடியவன், அதுக்கு அவனுக்கு கிவர் கொடுக்கக்கூடியவள், தாயகம் கொடுக்கக்கூடியவளாக அந்த மூலப்பிரகிருதி தேவி இருக்கா. இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. सर्वकालं सर्वरूपा संसेव्या परमेश्वरी न अतः परतरं किञ्चित् कृतकृत्यत्वदायकम्. इत्युक्त्वा तां धर्मराजः जगाम निजमन्दिरं गृहीत्वा स्वामिनं सा च सावित्री च निज आलयं सावित्री सत्यवांश्चैव प्रणयो च यदागमम् கரெக்ட். अन्यां शक्तया दास स्ववृत्तान्तं हि नारद
இப்போ தான் வரோம் நம்ம. இவ்வளோ நாள் யம சம்வாதம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நாராயணர் பேசிட்டு இருக்காலே அதானே மெயினுங்க. ஸோ இத்திக்தோத்தம் தர்மராஜகா இவ்வாறெல்லாம் சொல்லிவிட்டு அந்த யமன் நிஜமந்திரம் ஜகாம தன்னோட ஊருக்கு போயிட்டார். அவரோட பட்டணத்தை பார்த்து போயிட்டார். கிரகித்வா சுவாமினம் யார்? அவருடைய கணவன். ஸோ அந்த இவன் சத்யவானை அழைச்சிண்டு சாவித்ரி நிஜ ஆலயம் ஜகாமா இல்லையா, அவளும் போயிட்டான். அவள் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு சென்றாள். சாவித்ரி சத்யவாம்ஷ ஏவ பிரயயௌ யதா ஆகமம், எப்படி வந்தாலோ வந்த வழியே திரும்பி சென்றார்கள். அந்யாம்ஷ கதையாமாச ஸ்வவிருத்தாந்தம். ஸோ பந்துக்கள்கிட்ட அந்யாம்னா மற்றவர்களிடம் கதையாமாச ஸ்வவிருத்தாந்தம் தன்னுடைய கதையை, நான் இப்படிலாம் போனேன், இப்படிலாம் ஆச்சு, நடந்த விஷயங்களை எல்லாம் சாவித்ரி எல்லாருக்கும் சொன்னாப்பா, ஹே நாரதா நீ கேளு. इत्युक्त्वा तां धर्मराजः जगाम निजमन्दिरं गृहीत्वा स्वामिनं सा च सावित्री च निज आलयं सावित्री सत्यवांश्च एव प्रययं च यथा आगमम् अन्यां च कथयामास प्रवृत्तान्तं हि नारद सावित्री जनकपुत्रान् सम्प्राप्त सावित्री जनकः पुत्रान् सम्प्राप्तः प्रक्रमेण च स्वशुरः श्वशुरः चक्षुषी राज्यं श्वशुरः राज्यं सा च पुत्रान्वरेण च लक्षवर्षं सुखं भुक्त्वा पुण्यक्षेत्रे च भारते जगाम स्वामिना सार्धं देवी लोकं पतिव्रता. ஸோ சாவித்ரி ஜனகக, சாவித்ரியோட அப்பா. சாவித்ரி ஜனகன்னா சாவித்ரி ஜனிக்க வைத்தவர் அவர் அப்பா. ஸோ புத்திரான் சம்பிராப்தக, குழந்தைகளை பெற்றா. ஏன்னா அவர் கேட்டிருக்காளே வரம், எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை இல்லை, நான் ஒரு பொண்ணு தான் இருக்கேன், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பிள்ளை 100 பிள்ளை வேணும்லாம் கேட்டாலே. அதனால அவர் புத்திரான் சம்பிராப்தக, அவர் கேட்ட மாதிரி நிறைய குழந்தைகளை பெற்றார். பிரக்கிரமேண வரிசையாக அவருக்கு குழந்தை பிறந்தது. ஷஷுரக மாமனார் கண்ணில்லை, குருடு, அந்த கண்ணு கேட்டா. சட்சுஷி அவருடைய கண்ணு கிடச்சிது, ராஜ்யமும் கிடச்சிது. ராஜ்யத்துலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டா இல்லையா, ஸோ அவருக்கு ராஜ்யமும் கிடச்சிது, கண்ணும் கிடச்சிது. சாச்ச புத்திரான் வரையனச்சா, சாவித்திரிக்கும் குழந்தைகள் பிறந்தது. ஏன்னா அவளுக்கு எனக்கு எங்கள் ஆம்படையான 100 குழந்தை வேணும்னு கேட்டாலே, அவளுக்கும் குழந்தைகள் நிறைய பிறந்தன. லட்ச வருஷம் சுகம் புக்துவா, இப்படி லட்ச வருஷம் அவர் சொன்னார், லட்ச வருஷம் சுகமாக இருப்பேனாரே. அந்த லட்ச வருஷத்தில் நல்லா அனுபவித்து விட்டு புண்ணியக்ஷேத்திரேச்ச பாரதி, இந்த புண்ணியக்ஷேத்திரமான பாரதத்தின் நல்ல அனுபவங்களை பெற்று சுவாமினா சார்தம் ஜகாம தன்னுடைய கணவனோடு கூட போனா. எங்க தேவி லோகம் பதிவிரதா, தேவியோட லோகமான மணித்வீபத்துக்கு பதிவிரதையான அந்த சாவித்ரி கணவனை அழைத்துட்டு அங்கே போயிட்டா. सावित्री जनकः पुत्रान् सम्प्राप्तः प्रक्रमेण च स्वशुरः चक्षुषी राज्यं सा च पुत्रान्वरेण च लक्षवर्षं सुखं भुक्त्वा पुण्यक्षेत्रे च भारते जगाम स्वामिना सार्धं देवी लोकं पतिव्रता सविदुः च अदिदेव्या मंत्र अधिष्ठातृदेवता सावित्री ही अपि वेदानां सावित्री तेन कीर्तिता इत्येवं कथितं वत्स सावित्री आख्यानम् उत्तमं जीवकर्म विभागं च किं पुनः श्रोतुम् इच्छसि. ஸோ சவித்துஹூச்சா அதிதேவி. சவித்துஹுன்னு சூரியன், சவிதான பிரசவிதா, உலகத்தையே தோற்றுவிக்கிறன். எப்படி காலம்புற சூரியன் இல்லைன்னா உலகம்லாம் இருட்டில் கிடக்கும். ஸோ காலம்புற சூரியன் வந்தால் தான் உலகமே வீழ்ச்சிக்கும், அப்போ தான் வேலையே நடக்கிறது. அதனால அவருக்கு பிரசவிதான்னு பேர், உலகத்தை பிரசவிக்கிறார்னு பேர், அதனால சவிதான்னு பேர். ஸோ சவித்துஹூச்ச அதிதேவி. அப்போ இங்கே சூரியனுடைய மந்திரம் என்னது? காயத்ரி மந்திரம். ஸோ சூரியனுடைய காயத்ரி மந்திரத்துக்கு அதிதேவியாக இருக்கா. சாவித்ரி தானே சொல்கிறோம், சாவித்ரி அல்லது காயத்ரின்றோம். ஸோ காயத்ரி மந்திரத்துக்கு அதிதேவி ஆகப்பட்ட சாவித்ரி மந்திர அதிஷ்டாத்ரு தேவதா, அதான் அந்த மந்திரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த தேவதை. வேதானாம் அப்படி சாவித்ரி, வேதங்களை சிருஷ்டித்தவள். ஸோ அந்த காயத்ரி மந்திரம் அந்த ஓங்காரம் ஓம்னு தான் ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ஓங்காரத்துலேருந்து தான் உலகமே, அந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு வார்த்தைகளும் தோன்றித்து. ஸோ அந்த உலகத்தில் உள்ள வேதங்கள்லாம் அந்த ஓங்காரத்துலேருந்து வந்தது. அந்த வேதங்களையே சிருஷ்டித்தவள் பிரசவித்ரி. சாவித்ரினா பிரசவித்ரின்னு இருக்கணுங்க. ஸோ அந்த வேதங்களை சிருஷ்டித்தவள் சாவித்ரி தேன கீர்த்திதா. அதனாலேயே சாவித்ரி என்று அவளுக்கு பேர். யார்? இந்த மூல சாவித்ரி, அவளுடைய அம்சமான இந்த சாவித்ரி ஆக மொத்தம். ஸோ அதனாலேயே சாவித்ரி என்று பெயர். இது ஏவம் கதிதா வத்ச சொல்லியா
சொல்லியாச்சுமா குழந்தா, நான் உனக்கு நாரதா. ஸோ இந்த இடத்துல நாரதர் நாராயணன் பேசிட்டு இருக்கார். நாரதா உனக்கு நான் இதெல்லாம் சொல்லியாச்சு. சாவித்திரி உபாக்கியான நீ கேட்டாய், நான் அதை உத்தமமான அந்த கதையை நான் சொல்லிட்டேன். ஜீவ கர்ம விபாகம் ச. ஸோ ஜீவனுடைய கர்மங்களுடைய பலன்லாம் என்னது, நரகங்கள் அவர் வர்ணனேங்கிறாருங்க. ஸோ ஜீவனுக்கு என்னென்ன கர்மம் பண்ணினா என்னென்ன பலனை அனுபவிக்கணும் அதெல்லாமும் நான் சேர்த்து சொன்னேன் சாவித்திரி உபாக்கியான மூலமாக. புனக கிம் ஸ்ரோத்து மிச்சசி, இன்னும் உனக்கு என்னப்பா தெரியணும்னு கேட்குறார். सविदुः च अधिदेवीया मंत्र अधिष्ठातृदेवता सावित्री हि अपि वेदानां सावित्री तेन कीर्तिता इति एवं कथितं वत्स सावित्री आख्यानमुत्तमं जीवकर्म विपाकं च किं पुनः श्रोतुमिच्छसि इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे नारायण नारद संवादे सावित्री उपाख्यान वर्णनं नाम 83 अध्यायः।